ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भुज एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடரகொடியே தொல்பாவை பாடியருளவல் வல்வளையாய் நாடினீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரஸ்ஸதா. சூடி கொடுத்த சுடர்குடியான ஆண்டாள் பூமாலையோடு திருவரங்கனுக்கு பாமாலையும் சூடி கொடுத்தாள். புஷ்பங்களாலே சூடும்படியான மாலை பகவான் உகந்து சூடிக்கொண்டிருக்கக்கூடிய மாலையாக நிற்கும். எம்பெருமானை கண்டு அனுபவிக்கக்கூடிய அடியவர்கள் மெய்மறந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கும்படியாக இருக்கும். பல பேர் அந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா. கிருஷ்ணனுக்கு மாலாக்காரர் அப்படிங்கிறவர் பண்ணி கொடுத்தார் அழகா. ஆழ்வார்களே பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடியாழ்வார் இவர்கள்லாம் அழகா நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய புஷ்பங்களை தாங்களே பறித்து அதை தாங்களே தொடுத்து அழகா தாங்களே எம்பெருமானுக்கு மாலையாக கட்டி சமர்ப்பித்தார்கள். பகவான் மிகவும் உகந்து கொண்டாடக்கூடிய கைங்கரியம். புஷ்பங்கள் எல்லாம் எதற்கு பூத்து குலுங்குகின்றன அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்காக பூத்து குலுங்குகின்றன. ஸ்ரீரங்கத்தில் ஒரு சமயத்தில் சுவாமி ராமானுஜர் கோஷ்டியாருக்கு எல்லாருக்கும் காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த காலக்ஷேபத்தில் திருவேங்கடமுடையான பற்றி சுவாமி சாதிக்கிறார். திருமலை எப்படி இருக்குது அப்படின்னா திருமலையில் எப்பொழுதும் புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. எப்பொழுதுமே அழகாக எம்பெருமானுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பல புஷ்பங்கள் இருக்கக்கூடிய திருவேங்கட மாமலை. பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன் ஆழ்வார் பாடினார் நம்மாழ்வார். அங்கே பரன் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய திருவேங்கட மாமலையில் நிறைய மரங்கள் நிறைய புஷ்பங்கள் பூத்து குலுங்குகின்றன. சுவாமி ராமானுஜர் திருவுள்ளத்தில் அந்த புஷ்பங்களெல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பிப்பார் ஆருமில்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த கோஷ்டியில் குழுமி இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டார், இந்த கோஷ்டியிலேருந்து யார் போய் திருமலையில் கைங்கரியம் பண்ணுறேள்?
திருவேங்கடமுடையானுக்கு நாள்தோறும் புஷ்பங்களை பறித்து மாலையாக தொடுத்து அவர் திருவடி கீழ் சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு கேட்டார். கேட்டதில் யாரும் எழுந்துக்கலை. இன்றைய காலமாக இருந்தால் அவசியம் எழுந்துட்டுருவோம். ஏன்னா சேவை நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு உண்டு. புஷ்பம் கட்டி போய் கொடுத்தான்னா எம்பெருமான ஃபஸ்ட்டு விஐபி தரிசனில் அழகாக சேவிச்சுடலாம். அந்த காலத்தில் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் தயங்கி நிற்க ஒரே ஒருத்தர் மட்டும் எழுந்துண்ட, தேவர் திருவுள்ளமாகில் அடியேன் போகிறேனே, தேவரின் நியமித்தா நான் போயிட்டு வரேனேன்னு சொன்னார். அவர் அந்த கோட்டியில் இருக்கிற அத்தனை பேர் நடுவில் இவரை பார்த்து சொன்னார், நீரே ஆண் பிள்ளை அப்படின்னார். ஓய், நீர் தான் ஆண் பிள்ளை. எதனாலேனார், ஆச்சாரிய நியமனத்தை சிரசா வகித்து உடனே புறப்படுகிறேன்னு சொல்லி போந்தீரே, நீர் தான் ஆண் பிள்ளை. அவருக்கு அனந்தாழ்வான்னு பேர். இந்த திருநாமத்தால் அவருக்கு என்ன ஏற்பட்டது? அனந்தான் பிள்ளை. ஏன் மற்றைய பேர் போக மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னா, திருமலை ரொம்ப குளிரான திவ்ய தேசம். குளிர் வெங்கடம் எல்லாம் எக்ஸ்ட்ரீம். அங்கே திருமலையில் போனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மழை, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய குளிர், அதற்கு மேலே கைங்கரியமும் ரொம்ப நிறையா இருக்கும் திருமலையில் போனால். இப்போ பல பேர் அதற்கு யோசித்தா, யார் போகிறதுப்பா, அவ்வளோ தூரம் போய் யார் சிரமப்படுறது அப்படின்னு யோசித்தவர்கள் உண்டு. இன்னும் சில பேர் ராமானுஜரை பிரிந்து ஏன் போக வேண்டும், ராமானுஜரை விட்டு பிரிந்து போக முடியாது அப்படின்னு தயங்கினவர்கள் சில பேர். ஆனால் ஆச்சாரியனின் ஆணை என்னவோ அதுதான் நமக்கு உகப்பானது என்று கை கொண்டு புறப்பட்டார் அனந்தான் பிள்ளை. அவருக்கு அனந்தான் பிள்ளை, ஆண் பிள்ளை என்று கொண்டாடும்படியான ஒரு ஏற்றம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் திருவேங்கடமுடையான் அவரை போற்றுகிறான். அவர் செய்த கைங்கரியத்தை இன்றைக்கும் கொண்டாடி மகிழ்கிறான். இன்றைக்கும் அவருடைய வம்சத்தவர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான மரியாதை கொடுக்குறான் திருவேங்கடமுடையான். அவளுக்கு அழகாக முதல் தீர்த்தம் கொடுக்குறான். எப்போ பண்ணது கைங்கரியம்? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அனந்தாழ்வான் திருவனந்தான் பிள்ளையாக இருந்து பண்ண கைங்கரியத்திற்கு எம்பெருமானுக்கு சூடி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கைங்கரியம் இருக்கே, அது உகப்பான கைங்கரியம். அவர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர். அந்த கைங்கரியத்தில் வேறு யாரும் வந்து பங்கு கேட்க முடியாது. அவர் மனைவி கர்ப்பிணியாக இருக்கா, அனந்தாழ்வானுடைய மனைவி. அவள் அனந்தாழ்வான் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வெட்டி கொடுக்க இவள் போய் சுமந்து கொண்டு வெளியில் போய் கொட்டிட்டு வரா. அப்படி கொட்டிட்டு வரக்கூடிய சமயத்தில் சில சமயங்களில் வேகமாக வந்துடுறான். எப்படி இது, இவள் கர்ப்பிணி பெண்ணாச்சு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியாதேன்னு யோசித்தார். ஆனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அவள் முக்கு திரும்புகிற வரைக்கும் அவள் போகிறா. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பிள்ளை ஓடி வந்து இவள்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறான். அனந்தாழ்வான் கூப்பிட்டார், இங்கே வாப்பா, எங்களுக்கு தான் கைங்கரியம் கொடுத்துருக்காரு எங்கள் ஆச்சாரியன், இதில் நீ வந்து நடுவில் புகழ முடியாது. இல்லை நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அவளுக்கு, இது ஒரு வார்னிங் உனக்கு, ஜாக்கிரதை, இனிமேல் பக்கத்தில் வரக்கூடாது. கொஞ்ச நாழி ஆச்சு, வரலை. திருப்பி மீண்டும் பார்த்தா இவள் சீக்கிரம் வந்தான். உடனே போய் பார்க்குறான் அனந்தாழ்வான். மறுபடியும் அந்த பிள்ளை வர ஒரு பெரிய ஒரு கடப்பாறை வச்சுன்னு துரத்தின்னு ஓடுறார் அந்த பிள்ளைய. யார்ப்பா நீ, எப்படி வந்த நீ அப்படின்னு துரத்தின்னு வேகமாக ஓடுறார். இவர் அந்த கடப்பாறையை வீசியும் எரிஞ்சுடுறார். அந்த பிள்ளையினுடைய தாடையில் பட்டுது. அந்த பிள்ளை ஓடியே வேகமாக போய் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டான். இவரும் துரத்தின்றே பின்னாடி போகிறார், ஆளை காணும். அந்த பிள்ளை உள்ளே போய் திருவேங்கடமுடையானை சேவிக்கிறார். அவர் தாடையிலேருந்து ரத்தம் வழியிறது. உடனே அவருக்கு எடுத்து அந்த கற்பூரத்தை சமர்ப்பிக்கிறாருங்க. பச்சை கற்பூரம் அப்படி சமர்ப்பிக்கப்பட்டது. இன்றைக்கும் திருவேங்கடமுடையான் அதை சுமந்துன்னு இருக்கார். அழகாக இந்த தாடையில் அழகாக பதிய வச்சுன்னு இருக்கார். இன்னொன்று, திருவேங்கடமுடையான்ட்ட என்ன ஒரு கொண்டாட வேண்டிய குணம்னா, திருமலையில் அனந்தாழ்வான் அன்றைக்கி வீசி எரிந்தாரே அந்த கடப்பாறை, அதை கோயிலில் என்ட்ரன்ஸில் முதல்ல மாட்டி வச்சுன்னு இருக்கார். நான் அடி வாங்கின கடப்பாறை யாராவது மாட்டி வச்சுப்போமா? விருதை வேணால் மாட்டி வச்சுப்போம். எங்கள் வாத்தியார் இந்த குச்சியில் தான் என்னை அடித்தார், இந்த பெரம்பு தான் என்னை அடித்தது. அவ்வளவு பக்தி அனந்தாழ்வானுக்கு எம்பெருமான் மீது. ஆகையாலே எம்பெருமானுக்கு அனந்தாழ்வான் மீது அத்தனை மதிப்பு. இன்னும் அந்த கடப்பாறையை வெளியில் அழகாக மாட்டி வச்சுருக்கார். இது நடந்து எத்தனை 1000 வருஷம் ஆச்சு. அவ்வளவு உகப்பான கைங்கரியம் எம்பெருமானுக்கு. அழகாக சுமந்து மாமலர் நீர் சுடர் கூபம் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனடும் நமன்னெழும் திருவேங்கட
நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடம் கொண்ணமே என்று ஆழ்வார் சொல்கிறார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு யாரெல்லாம் வரா? அமர்ந்து வானவர் 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 கோணோடு வரக்கூடியவர்களாக இருக்கா. சேனை முதலியார் மற்றுமுண்டாய் நித்தியரை சூதியர்கள்லாம் கூடி வரா. பிரம்மன் சிவன் இந்திரன் முதலான தேவர்களும் அங்கே நிற்கிறா எம்பெருமானை தொழுவதற்காக. அப்படிப்பட்ட திருவேங்கட மாமலையில் போய் அந்த எம்பெருமானுக்கு விடாத கைங்கரியம் பண்ண மகான் அனந்தாழ்வான். அவர் சூடி கொடுத்தார் எம்பெருமானுக்கு. ஆனால் ஆண்டாள் எப்படி பண்ணார்னா, தகப்பனார் சூடின மாலையை தான் சூடி களைந்து எம்பெருமானுக்கு கொடுத்தார். அதுதான் ஆண்டாளின் அற்புதமான ஆச்சரியமான ஒரு பக்தி. பெரியாழ்வார் பெருமாளுக்காக நாள்தோறும் புஷ்ப மாலைங்களை தொடுத்து வச்சா, இவள் ஆண்டாள் அந்த மாலையை அணிந்து பார்த்துக்கிறான். இது நல்லா இருக்குமா, பெருமாளுக்கு எப்படி நல்லா இருக்கும் அழகா அப்படின்னு தான் அணிந்து பார்த்து அது அழகு பார்த்து அப்பாவுக்கு தெரியாமல் திருப்பி மாலையை எடுத்து கூடையில் வச்சிடுறான். இந்த உடல்னு சொல்லுவாள் அந்த கூடை, அது கூட வச்சிடறார். இப்படி நாள்தோறும் போக ஒரு நாள் பார்த்தா பெரியாழ்வாருக்கு இது என்னடா அது, இவள் சாத்தின மாலையாக இருக்கே, அவள் சாத்திரதை பார்த்துட்டார், இவள் சாத்தினதாக இருக்கே அப்படின்னு தெரிஞ்சு இது வேண்டாம் என்று தள்ளி புதுசாக புஷ்பங்கள் எல்லாம் பறித்து மாலையை தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். இப்போ எம்பெருமான் சொல்கிறார், நமக்கு இந்த மாலை வேண்டான்னு. பிறகு எந்த மாலை வேணும்னா, சூடி கொடுத்த நாச்சியார் சூடின மாலை வேணும். அவள் எந்த மாலை சூடினாலோ அந்த மாலை தான் நமக்கு வேணும் என்று எம்பெருமான் அப்படி அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டான். நமக்கெல்லாம் எது பாக்கியம்? எம்பெருமான் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்களும், அவன் உடுத்து களைந்தன நாம் உடுத்து நிற்போம். எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த வேஷ்டி வஸ்திரங்கள் புடவைகள்னால் அதை நாம் வாங்கி நமக்கு உபயோகிப்போம். ஏன்னா அது சேஷ வஸ்திரம், நமக்கு பாக்கியம், பகவானுடைய சம்பந்தம் பெற்றதுன்னு சொல்லும். பெருமாள் சூடி களைந்த மாலைகள்னு சொன்னால் நம்ம கிடச்சிருக்கிற பாக்கியம்பா, பெருமாள் சாத்திண்டு நம்ம கொடுக்குறாரு, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு கொண்டாடுவோம். ஆனால் அந்த பகவான் எப்படி பண்ணுறாருனா, ஆண்டாள் எந்த மாலையை சூடி களைந்தாலோ அந்த மாலை தான் எனக்கு வேணுங்கிற, அதுதான் தான் உகப்பாக கொண்டாடக்கூடியது. அவள் சூடி களைந்தவள் மட்டும் இல்லை, பாமாலையும் எம்பெருமான் திருவடி கீழ் பாடி கொடுத்தவள். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பாமாலைகளை, வேதாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விழுப்பொருள்களை எல்லாம் நமக்காக எளிமையான தமிழிலே ஆக்கி கொடுத்து ஆண்டாள் இந்த திருப்பாவை 30 பாசுரத்தையும் அருளியிருக்கா. இதில் நாம் இப்போ பார்த்து வருது எழுப்புகிற பாசுரங்களை பார்த்து வரோம். இன்றைக்கி 8வது பாசுரத்தை பார்க்கணும். கீழ்வானம் வெள்ளன்று என்று சொல்லக்கூடிய பாசுரம். போன பாசுரம் கீசி கீசி என்னெங்கும் என்கிற 7வது பாசுரத்திலே ஆண்டாள் ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினாள். அந்த பெண் பிள்ளை எப்படிப்பட்டவளாக இருந்தால், பெய் பெண்ணே அப்படின்னு வார்த்தை சொன்னா அழகா. அதுக்கப்புறம் சொன்னால் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு வார்த்தை சொல்கிறான். பெய் பெண்ணே என்றும் நாயக பெண் பிள்ளாய் என்றும் இரண்டுமாக சொல்லக்கூடிய சப்தங்கள் எதை காட்டுகிறதுனா, 2 பேரும் மனதளவிலே மிகுந்த நட்புடையவர்களாக இருப்பவர்கள். வாய் பேசுகிறது வேணால் சில சமயங்களில் கோபமாக ஏதான வார்த்தை பேசலாம், சில சமயம் ஆனந்தமாக புகழ்ந்து பேசலாம். ஆனால் அந்த வார்த்தைகளாலே இவர்களுடைய நட்புணர்வு பாதிக்காது. இந்த பாவபந்தம்னு சொல்லுவோம், பந்தத்தோடு கூடியிருக்கிற தன்மை. சில வயசான கணவன் மனைவிகளை பார்த்தா சண்டையே போட்டுருப்பான். ஆனால் ஆச்சரியமாக என்ன இருப்போம்னா, அடுத்த நாள் அழகாக அப்படியே இணைஞ்சிருந்து காரியம் பண்ணிட்டுருப்போம். இது என்ன இப்படி சண்டை போடுறா, அடுத்த நாள் இப்படி காரியம் பண்ணிட்டு இருக்காளேன்னு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படின்னா வெறும் உதட்டளவிலே தான் அந்த சண்டை, உள்ளத்திலே இருவருக்கும் அன்பு நிறைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மையான தோழமையின் அடையாளம். நீ என்ன அப்படி சொன்னல, நாள்லேருந்து உனக்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அதுதான் போன பாசுரத்தில் பெய் பெண்ணே நாயக பெண் பிள்ளாய். இதில் என்ன முக்கியமான ஐதீகம்னா, போன பாசுரத்தில் பாகவத பக்தி இன்னும் பெருசாக வரலை, வந்து ஏற்கனவே அதை மறந்து கிடக்கிறாள் அந்த பெண் பிள்ளை. ஏற்கனவே இருந்தது, ஆனால் இப்போ மறந்து கிடக்கக்கூடிய பெண் பிள்ளையாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட பெண் பிள்ளை ஆகையால தான் பெய் பெண்ணே மதிகேடின்னு போன பாசுரத்தை சொல்லும்படியான வார்த்தை. இந்த பாகவதர்களுடைய சம்பந்தம் இருக்கே, அது ஆச்சாரியர்கள் ரொம்ப கொண்டாடக்கூடிய விஷயம், ஆழ்வார்கள் கொண்டாடக்கூடிய விஷயம். நம்மாழ்வார் திருவாய்மொழிங்கிற திவ்ய பிரபந்தத்தில் 10 பாசுரங்களை பாகவத சம்பந்தத்தினுடைய ஏற்றத்தை பற்றி கொண்டாடுற. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கையர்கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர்,
பயிலும் பிறப்படைதோறு எம்மை ஆளும் பரமரே என்று கொண்டாடுகிறார். இது ஒரு 10 பாசுரம் இருக்கு அழகா. எம்பெருமான் திருவடிக்கு சரணம் புகுந்தவர்கள் யாரேனும் கூட அவர்கள் என்னை ஆளும் பரமரே, எனக்கு அவர்கள் நாதன்னு கொண்டாடுகிறார் நம்மாழ்வார். அதை போல பின்னாடியும் நெடுமார் கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து என்று வரக்கூடிய திருவாய்மொழியிலையும் அடியார்க்கு அடியர்களாக இருக்கக்கூடிய தன்மையின் தன்னேற்றத்தை விளக்கி சொல்லுகிறார். இப்போ பாகவத சம்பந்தம் ரொம்ப கொண்டாடத்தக்கது அப்படின்னு பெரியோர்கள் எப்பையும் பார்த்து கொண்டாடி இருப்பா. சுவாமி பராசர பட்டரை பற்றி ஒரு ஐதிஹ்யம். பராசர பட்டர் மேல்கோட்டை திவ்யதேசம் எழுந்துருளுகிறார். மேல்கோட்டைக்கு போகிற வழியில் தேவிமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. ஸ்ரீ தேவிமங்கலம் அப்படின்னு பேர். அந்த ஊரில் பராசர பட்டர் அழகாக ஒரு பாக்குமர சோலை இருக்கிறது. அங்கே தான் ஒரு போர்வை அணிந்து கொண்டு பட்டர் அங்கே இருக்கார். அங்கே போகிற இடத்துல பார்த்தா பெரிய ஒரு பலகை வச்சுருக்கா. என்னென்ன பட்டர் ததியாராதன கூடம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காளா. பார்த்தா அங்கே உள்ள நுழைஞ்சா வரவா போகிறவாளுக்கு எல்லாருக்கும் ததியாராதனை. நாள்தோறும் எத்தனை பேர் அடியார்கள் வந்தாரும் அங்கே விடாத ததியாராதனை. அண்ணே அது என்னன்னார் பாரும், பட்டருடைய திருநாமத்தில் என்ன ஆச்சரியமாக நடக்கிறது. இப்போ திடீர்னு அங்கே வந்தவர் பராசர பட்டராக இருக்கிறச்சு, யோ பட்டரே வந்தாரே பாரும், தேவரீர் பேரில் தான் ததியாராதனை நடக்கிறது, என்ன அற்புதமாக நடக்கிறது தெரியுமா அப்படின்னு கொண்டாடினார். அதற்கு அழகான வார்த்தையை பராசர பட்டர் தெரிவித்தார். நம்மிடத்திலே சில மெய் இருப்பதாலே நம்ம இப்படி கொண்டாடுவதல்ல, நம் அடியிலே சில மெய்யர்கள் உண்டாய் அவர்கள் மெய் இவ்வளவும் வர பேசுகிறது அப்படின்னார் பட்டர். இந்த இடத்துல மெய் அப்படின்னு சொன்னால் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தி, பாகவத பிரீத்தி. என்னிடத்துல பாகவதர்கள்ட்ட எனக்கு அடியார்கள்ட்ட இருக்கிற பிரீத்தியினால இத்தனை பேர் எனக்கு வருதுன்னு இல்லை. ஏதோ அங்கே பேர் போட்டிருக்கே அழகா, அது என்னுடைய சம்பந்தமா எனக்கு இருக்கிற மெய்ப்பாடு காரணமாக அடியாரிடத்திலே எனக்கு இருக்கிற அன்பு காரணமாக வந்தது இல்லை. பிறகு எதனாலே வந்ததுன்னா என் அடியிலே அப்படின்னா அவருக்கு ஆட்பட்ட சில சிஷ்யர்கள் மெய்யன்பர்களாக இருக்கிறார்கள், அடியார் தரத்திலே அன்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற கைங்கரியம் என்னளவும் வர பேசுகிறது. அவர்கள் பண்ணுற கைங்கரியத்தினுடைய வாழ்ச்சி எங்கே வருது? என்கிட்ட வரைக்கும் வருதுப்பா. என்ன சுவாமி அண்ணா வெள்ளை வேட்டி கட்டின்னு போயிட்டே இருந்தாள், இது என்ன இப்போ ஒரே கலரே மாறி போச்சுன்னா? நீ வேற வரைச்ச ஒரு காரன் போகிற போக்கில் ஜலத்தை அடிச்சுட்டு போயிட்டான். அது எங்கேயோ தானே இருக்கும், நான் தள்ளி தான் போகிறேன், ஆனால் இவ்வளோ தூரம் மேலே விழுந்ததுன்னு. ஏதோ வேண்டாதது மேலே விடர்ச்சே, வேண்டியது விழுந்ததுன்னா பட்டர் சொன்னார். கீழே சிஷ்யர்கள் நஞ்சியர்னு பேர். அவர் ரொம்ப ஈடுபாடு பராசர பட்டரிடத்துல. ஆச்சாரியன்னா உயிராக இருப்பவர் நஞ்சியர். ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம்னா எங்கே கற்றுக்கணும்னா பட்டர் நஞ்சியர்கிட்ட கற்றுக்கணும். பராசர பட்டர் நஞ்சியரை போல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கேள்வி கேட்டு பதில் சொன்னவா யாருமே இல்லை. நம்ம போகிற இடங்கள்லாம் கேட்போம், ஏதான கேள்விகள் இருந்தால் கேளுங்கோ, கேள்விகள் இருந்தால் கேளுங்கோ, சந்தேகம் இருந்தான். எனக்கே ஒரு சந்தேகம், இவாள்லாம் கேட்பாளா மாட்டாளா, ஏதான ஒரு கேள்வி வருமா வராதா? ஏன்னா தொடர்ந்து வெயிட் பண்ணின்னு இருக்கணும், அது வரணும் அவளுக்கு. ஆனால் நம்முடைய குரு பரம்பரையில் 2 ஆச்சாரியர்கள், அதாவது பட்டரும் நஞ்சியரும் கேள்வி கேட்டலும் பதில் சொல்லுதலும். நஞ்சியர் கேட்குறா போல கேட்க முடியாது, பட்டர் சொல்லுகிறா போல பதில் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அத்தனை திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பாசுரங்கள் இருக்கோ பற்பல பாசுரங்களுக்கு இவர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லி நிரம்பி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த கேள்வி பதிலுங்கிறது. இந்த பட்டருக்கு நஞ்சியர்னா உயிர், நஞ்சியருக்கு பராசர பட்டர்னா உயிர். அதுக்காக என்ன பண்ணார்னார், சந்நியாசம் வாங்கிட்டு வந்துட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு. சந்நியாசம் வாங்கி நுழைந்த நஞ்சியர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வாழ்ந்து வருகிற பொழுது பராசர பட்டர் எங்கேயாவது வெளியில் புறப்பட்டார்னா பல்லக்கில் புறப்படுவார். பட்டர் பல்லக்கில் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறச்சே கீழே பார்த்தா பட்டர் இப்படி குனிஞ்சு பார்க்கிறார். ஏதோ ஒரு திருதண்டம், அப்படின்னா சன்னியாசிகள் வச்சிருக்கிற திருதண்டம், அதுக்கு மேலே வெள்ளையாக அழகாக ஒன்று துணி பறந்துன்னு இருக்கு. திருநந்தத்தில் இருக்கக்கூடிய பவித்திர துணி அழகாக. பட்டர் பார்த்த உடனே பயந்துட்டார். என்னது இது திருதண்டம் மாதிரி தெரிகிறதேனார். கீழே இறக்கும்னார். இறக்கினா நஞ்சியருங்கிற சன்னியாசி. அவர் பட்டர் பல்லாக்க தன்னுடைய தோளில் சுமந்து எழுந்துருளை பண்ணுறார். காஷாயம் கட்டின்னு இருக்கார், கையில் திருதண்டத்தோட அந்த எழுந்துருளை பண்ணு வர. பட்டர் சொல்கிறார், நஞ்சியார் என்னதான் இருந்தாலும் நீ நம் சிஷ்யராக இருந்தாலும் உத்தமாஸ்ரமி, நாமோ கிரகஸ்தன் இல்லறத்தான்.
நீ உயர்ந்த ஆசிரமத்தில் இருக்காயப்பா, நீ சன்னியாசியாக இருக்க, ஆகையாலே இந்த கைங்கரியம் செய்வது தகாது, வேண்டாமேன்னு. அதுக்கு நஞ்சியர் சொன்னார், ஏன் சுவாமி பண்ணக்கூடாதுன்னு. இந்த சந்நியாசாசிரமத்தில் வந்த பிறகு நீ உயர்ந்தவனாயிட்ட, ஆகையாலே இந்த கிரகஸ்தராக இருக்கிறவனுக்கு பண்ண வேண்டாம். நஞ்சியர் சொன்னார், நான் சந்நியாசமே ஏன் வாங்கிட்டேன்னு தெரியுமா? கிரகஸ்தத்தில் இருக்கிறச்சே, இல்லறத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் எம்பெருமான், அதாவது ஆச்சாரியனுடைய கைங்கரியத்துக்கு பல தடைகள் வந்தது. சரியான நாழியில் போய் பண்ண முடியல. அவருக்கு 2 மனைவிகள், ஒரே சண்டை 2 பேருக்கும். இவரால் ஆச்சாரிய கைங்கரியத்தில் முழுமையாக பண்ண முடியல. ஆகையாலே தான் சேர்த்த சொத்தெல்லாம் 3 பங்காக பிரித்தார். 2 மனைவிகளுக்கும் 1/3 கொடுத்து முடிச்சிட்டார். மீடி இருக்கிற 1/3 கொண்டு வந்து பட்டர் திருவடிகளை சேர்க்கிறச்சே தான் சன்னியாசியாக வந்து சேர்ந்தார். இப்போ சன்னியாசியாக அவர் புறப்பட்டு வரார் மேல்கோட்டையிலேருந்து. வர சமயத்தில் சிறுபுத்தூர்னு ஒரு கிராமம், இன்றைக்கும் அங்கே போனால் சேவிக்கலாம். அழகாக சிறுபுத்தூர்னு அற்புதமான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அனந்தாழ்வான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கிராமம், அவருடைய ஊர் அது. அந்த இடத்துல ஒரு பட்டருக்குன்னு உண்டாயிருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணி இருக்குது. பட்டர் புஷ்கரணின்னே வச்சுருப்பா அழகாக, இன்றைக்கும் போய் சேவிக்கலாம். நான் அந்த சிறுபுத்தூரில் அனந்தாழ்வான் இவரை சந்திக்கிறார். நஞ்சியர், என்ன காஷாயம் திருதண்டமாக திடீர்னு வருகிறேன்னார். இல்லை, முழுக்க எல்லாத்தையும் விட்டாச்சு, இனிமேல் பட்டர் கைங்கரியமே பூர்த்தியாக போகிறேன். அதற்கு அவர் சொன்னார், அனந்தாழ்வான், நீர் காஷாயம் தரித்தால் தான் மோட்சம் நினச்சுட்டீரா? ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த காஷாயம் இல்லாதவாளுக்கு மோட்சம் இல்லைன்னு நினைக்கிறீரா? அப்படி இல்லை. எப்படி இருந்தால் உமக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்னார். வேர்த்த போது குளித்து, பசித்த போது புசித்து, பட்டர் திருவடிகளே சரணம் என்றால் உம்மை பரமபதத்திலிருந்து தள்ளிவிடுவார் உண்டோன்னாரங்க. வேர்க்கரைச்சே குளிச்சா போருமா? குளிர்காலமாக இருந்தால் வேர்க்கவே இல்லை சுவாமி, குளிக்கவே வேண்டாம் போல் இருக்காடா. பசித்த போது புசித்து, ஆனால் டயத்துக்கு பசிக்கிறது, ஒரு நாளைக்கு 4 வேளை கூட பசிக்கிறதுன்னா அப்படி பசித்த போது இவன் புசித்து இருக்கலாம். ஆனால் என்ன விஸ்வாசம் இருக்கணும்னா, பராசர பட்டர் திருவடிகளே சரணம் என்று அவர் திருவடிகளில் மகா விஸ்வாசம் இருக்கிறவனுக்கு உன்னை யார் பரமபதத்திலிருந்து தள்ளி விடுவார் அப்படின்னு கேட்டாராம். யார்? அனந்தாழ்வான் நஞ்சியர். இப்போ சொன்னார் நஞ்சியர், இங்கே நான் சந்நியாசம் எடுத்ததே உங்களுக்கு தொடர்ந்து அடிமை செய்ய, இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் போக, கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்ன இடைஞ்சல் இருக்கோ அது போகணும்னு எடுத்தேன். இப்போ இந்த சந்நியாசமே, இந்த திருதண்டமே இடைஞ்சல்னா இப்பயே இந்த திருதண்டத்தை முறித்தெறிகிறேன்னார் அவர். பயந்துட்டார் பராசரப்பட்டார். வேண்டாம் வேண்டாம், நீர் பாட்டு கைங்கரியத்தை பண்ணும்னாரடா. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் அந்த ஆச்சாரிய பக்திக்கு, ஆச்சாரிய கைங்கரியத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் நஞ்சியர். இந்த பட்டருக்கும் நஞ்சியருக்கும் இருக்கிற சம்பந்தம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அதனால்தான் மெய்யன்பர் என்று கொண்டாடினார் பட்டர் அவர். நஞ்சியருங்கிற ஒரு மகான் எனக்கு சிஷ்யராக இருந்தார். அவர் மனசிலே பாகவத பிரீத்தி தலையெடுத்து இருக்கு. அவர் எல்லா அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தன் ஆச்சாரியன் பெயரிலே அந்த மடங்களை ஸ்தாபிக்கிறார், அன்னதான கூடங்களை ஸ்தாபிக்கிறார், ததியாராதன கூடங்களை ஸ்தாபிக்கிறார். இப்போ அவர் திறத்தில் இருக்கக்கூடிய பக்தியானது, அந்த பிரேமமானது என்னளவும் வர பார்க்கிறது, என்கிட்டையும் வருது. எப்படி பிள்ளை சொத்து சேர்த்தா அப்பா அதில் சொகுசாக அனுபவிக்கலாமோ, அப்படி நஞ்சியர் சேர்க்கிற சொத்து எனக்கு கூட பங்கு கொடுக்கும்படியாக நிற்கிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பட்டரானவர் சாதித்தார் என்று காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய பாசுரங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அனுபவம். அதில் கீழே அந்த பெண் பிள்ளையை எழுப்பி கொண்டு மேற்கொண்டு புறப்புகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். இது 8வது பாசுரம். எழுப்புவதிலே இது 3வது பாசுரமாக கருதப்படக்கூடியது. கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் என்கிற இந்த 8வது பாசுரத்தில் கோது கலமுடைய பாவாய் கௌதூகலம் மிக்க பெண் பிள்ளையே அப்படின்னு அந்த பெண் பிள்ளையை பார்த்து சொல்கிறான். அப்படின்னா இந்த பெண் பிள்ளை எப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவள்? கிருஷ்ணனாலே வேண்டற்பாடுடைய ஒரு பெண் பிள்ளையா இந்த பெண் பிள்ளை. கிருஷ்ணனாலே மிகவும் விரும்பி கொண்டாடத்தக்கவளாக இருக்கக்கூடியவள் இவள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை, அந்த இடையர் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த பாட்டாலே எழுப்புகிறாள். நாமெல்லாம் பக்தியில் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மீட்டர் வரலை. கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு வெயிங் மிஷின் இருக்குது அழகா.
அப்பப்போ உள்ள வியாதி எவ்வளோ இருக்குதுன்னு மெஷின் பண்ணுறதுக்கு இருக்குது மெஷினே வேண்டாம், இப்போ வாட்ச்லேயே கணக்கிடுங்கிறான். பார்த்தாலே தெரியுது சுவாமி எத்தனை தூரம் நடந்தேன், என்ன ஆச்சு. இப்போ எது நம்மளால் பண்ண முடியலன்னா பக்தியிலே எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், ஞான பக்தி வைராக்கியங்கள்ங்கிறது நமக்கு எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறது, இது ரொம்ப ஆவசியமாக சுவாமி தெரிஞ்சுக்கணுமா. மற்றதெல்லாம் தெரியலன்னா ப்ரொமோஷன் போக முடியாது, வேலையில் படிப்பில் அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் ஆக முடியாது, ஒழுங்காக படிக்கலை மார்க் வாங்கலைன்னா. ஆனால் இது தேவையானா இது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். நாம் எந்த அளவிலே நிற்கிறோம் என்றும் எந்த அளவுக்கு மேலே நாம் உயர வேண்டும் என்பதையும் ஆவசியமாக ஒரு மனுஷன் இந்த பிறவியிலே தெரிஞ்சுட்டே தீரணும். ஏன் தெரிந்து கொள்ளணும், அதனால் என்ன லாபம் இவனுக்கு ஏற்படும் அப்படின்னு கேள்வி கேட்டால், எந்த விஷயங்களில் இவன் இன்னும் மேலே போக வேணுமோ அந்த விஷயங்களில் தொடர்ந்து இவன் கவனம் செலுத்தலாம். எந்த விஷயங்கள் இவனை விட்டு விலக வேணுமோ அந்த விஷயங்கள்லேருந்து விலகி வருவதற்குண்டான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதற்கு ஒரு மிஷின் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னா சரியான ஆச்சாரியன் கிடைக்கணும். அந்த ஆச்சாரியன் தான் இவனை பார்த்து பிடித்து இவன் எந்த அளவுக்கு வந்திருக்கான், என்ன செய்ய தகுதியானவன் அப்படின்னு சேர்த்து கொடுக்கணும். அந்த காலத்தில் குருகுலம்னு இருந்தது. குருகுலத்தில் தான் பிள்ளைகள் வசிப்பா. இந்த குருகுலத்தில் குரு பத்னி 2 பேரும் இருப்பார். அழகாக 2 பேரும் சுசூஷை பண்ணுவார். பிதாவாக அவர் இருப்பார், மாதாவாக அந்த குருவினுடைய பத்னி இருப்பாள். குழந்தைய பிறந்தாச்சுன்னா பூனல் போட்டாச்சுன்னா கொண்டு போய் குருகுலத்தில் வாசம்தான். அவனை கொண்டு போய் அங்கே விட்டுருவா. அழகாக அந்த பிள்ளை பாட்டுக்கு படிச்சுன்னு வரணும். அவனுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவள் குருவின் பத்னி. அவனுக்கு என்ன வித்யை வேணுமோ அதை கொடுப்பவர் குரு. இப்படி அழகாக பண்ணிட்டு வரச்சு ஒரு நாள் குரு பத்னி சொல்கிறா, ஒரு பிள்ளைய அந்த தன்னுடைய பர்த்தாவாகிற தன்னுடைய கணவனை பார்த்து கேட்குறா, இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு வேதாத்தியனம் முடிஞ்சு போச்சா அப்படின்னா, ஆமாம், அவன் அந்த பையன் பாடசாலை விட்டு கிளம்ப போகிறான். அண்ணே கேட்குறா அழகா. அந்த குரு கேட்குறாரு, எப்படி கண்டுபிடிச்சேன்னு. நாள்தோறும் அவனுக்கு சாப்பாட்டில் எண்ணெய் சேர்க்கறது தான் அவனுக்கு வழக்கம், நெய் சேர்க்கறதுக்கு உண்டான வழக்கம் இல்லை. இவ்வளோ நாள் சமத்தா சாப்பிட்டவன் இன்னைக்கு கேட்குறான், என்ன நெய்யை காணுமே, என்ன வாசனை வருதேன்னா. இப்போ இவ்வளோ நாள் அந்த நாக்குக்கு ருச்சி தெரியாமல் இருந்தான். இப்போ நாக்குக்கு ருச்சி தெரிந்த பழக்கம் வந்த பிறகு இப்போ இவனுடைய கவனம் இனி படிப்பில் இல்லை, வெளியில் தான் இருக்குது. அழகான சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவா, வித்யார்த்தி சேத் குதோ சுகம், சுகார்த்தி சேத் குதோ வித்யா அப்படிம்பா. நாமெல்லாம் இன்றைக்கி போகிறச்சேயே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான், என்ன, அவர் ஸ்கூல் இஸ் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. ரொம்ப குழந்தைகளுக்கு சிரமமே கிடையாது. அடே ஸ்கூல் அனுப்புறது படிக்கிறதுக்கா இல்லை ஏசியில் உட்காரத்துக்கா? சாஸ்திரம் சொல்கிறது, வித்யார்த்தியாக இருப்பவன் எப்படி இருக்கக்கூடாது, சுகத்தை விரும்புவனாக இருக்கக்கூடாது. சுகத்தை விரும்புவனாக இருப்பவன் வித்யார்த்தியாக இருக்க முடியாது. வித்தியை கிடைக்காது உனக்கு. படிப்பு வேணும்னா சுகத்தை மறக்கணும், சுகம் வேணும்னா படிப்பை மறக்கணும். இது 2 தான் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பாடம். அழகம். இப்போ கஷ்டப்பட்டால் தான் அந்த படிப்பை இவன் பெற முடியும். இல்லை சுவாமி, நான் பாட்டு சுகமாக இருக்கேன், நான் பாட்டு படிக்கவும் போகிறேன்னா சுகமாக படிக்கிறச்சே தூக்கம்தான் வரும். சில பேர் அதுக்குன்னே பெஞ்சை செலக்ட் பண்ணிப்பா, அதனால தான் லாஸ்ட் பெஞ்சு அப்படிம்பா. ஏன்னார் அங்கே போனால் கவனமே தெரியாது, நாம் பாட்டு கையை வச்சு இப்படி படுத்தா முடிஞ்சே போச்சு, யாருக்கும் தெரியாதபடி ஆகிடும். இப்போ அதை போல் கல்வியில் எப்படி இருக்கோங்கிறத போல பக்தியில் நாம் எப்படி மேம்பட்டு வருகிறோம், எந்த அளவுக்கு நிற்கிறோம், எதை செய்ய வேணும், எப்பொழுது செய்ய வேணும் என்று நமக்கு வழிநடத்துவதற்கு ஒரு குரு தேவை, ஆச்சாரியன் தேவை. அவர் கையை பிடிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும். ஒரு வேடுவிச்சியாக இருந்தவள் சபரின்னு பேர். சபரி தன்னுடைய குருவிடத்தில் அத்தியந்தமான ஈடுபாடு. அந்த குரு சொல்லிட்டு போயிட்டார் போறச்சே, என்னம்மா சபரி, இந்த இடத்துல ராமர் வருவார், பெருமாள், நான் இருக்க மாட்டேன், நீ இருந்து எனக்கு பதிலாக அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய். ரொம்ப ஆச்சரியம். பெருமாள் வந்தார், புறப்பட்டார், அங்கே வந்து சேர்ந்தார் கானகம். சபரி அங்கே போகிறார், சபரி கொடுக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிட்றார். அழகா ரொம்ப அதிசயமாக சொல்லப்படுகிறது. அவளுடைய பக்தியாலே பெருமாள் வாழைப்பழ தோலை கூட எடுத்துக்கிறார். அழகா அந்த உண்மையாக உள்ளே இருக்கிறத தூக்கி போட்டுட்டு இந்த சபரி முடிச்சா, எல்லாம் பண்ணி முடிச்சா அழகா பெருமாள்கிட்ட விடை கொண்டாள். பெருமாளே, இவ்வளவு நாய் நான் பண்ணது எதற்காகனார், என் ஆச்சாரியன் எனக்கு நியமித்தார், ஆச்சாரிய கைங்கரியமாக இதை பண்ணி முடித்தேன்.
புறப்பட்டமா புறப்படலாமான்னு ஆகட்டம்னா அழகா. இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிஷ்டை பாருங்க. சபரி கையாலே அமுது செய்தார் எம்பெருமான். இதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். விதுரர் கையாலே கிருஷ்ணர் அமுது செய்தார். நாமெல்லாம் பிரார்த்திக்கிறச்சே பெருமாளுக்கு தளிகை அமுது செய்து பண்ணுறாளே கோவில்களில், நம்ம திருமாளிகையில் பெருமாளுக்கு. அப்போ என்ன கேட்போம் பெருமாள்கிட்ட? பெருமாளே, அந்த விதுரர் கையால் எப்படி சாப்பிட்டீரோ, சபரி கையால் எப்படி சாப்பிட்டீரோ, எங்கள் கையாலையும் அப்படி சாப்பிடும். பெருமாள் நினச்சிப்பார், ஏண்டா நீ சபரியா, அவ்வளோ பக்தியா ஒரு இடத்துல? நாம் என்ன சொல்லிப்போம்? சபரி மாதிரி எங்களை நினச்சிக்கும். நமக்கு எப்போவுமே இந்த மாதிரின்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? முதல்ல ஆண்டாள் சொன்னாலே உருவம் போல் மெய்கருத்து. உருவம் போல் அவ்வளோதான். மேகங்கள் என்ன பண்ண முடியும்? பகவானை போல அது ஒரு டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் பகவான் தான். அது போல் நம்ம என்ன பிரார்த்திக்கிறோம்? சபரி திருக்கரங்களாலே அமுது செய்தருள வேணும். சபரிட்ட எப்படி அமுது செய்தீர் அழகா. அவள் யார்? அவள் ஒரு வேடுவிச்சு. ஆனால் வேடுவிச்சின்னு பார்க்காத அவள் பக்திக்கு, குறிப்பாக அந்த குரு பக்திக்கு பகவான் இறங்கினான். இப்போ ஆச்சாரிய பக்தி என்பது, ஆச்சாரியன் திறத்திலே இவன் தன்னை விடுகை என்பது என்ன பண்ணும்னா இவனை ஓரொரு விதமாக உயர்த்தி கொண்டு வரும். அந்த ஆச்சாரிய சம்பந்தமே நமக்கு உயர்வை கொண்டு வந்து கொடுக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தார். பராசரப்பட்டர் அவர் பிள்ளையாக அவதாரம் பண்ணார். ஆனால் இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதர் முன்னாடி போய் நாங்கள் நின்னா வேதம் சேவிக்கணும்னா அருளப்பாடு பராசரப்பட்டர் அப்படின்னு தான் சொல்கிறார். என் பேரை சேர்த்துக்கிறதே இல்லை, அருளப்பாடு பத்ரிநாதன் பேரை சொல்லலை அவர். அருளப்பாடு பராசரப்பட்டர். அவர் எப்படி பார்க்கிறார்னா அந்த ஒன்னான ஆச்சாரியனின் சம்பந்தமுடையவனாக பார்க்கிறார். நமக்கு என்ன சௌகரியம்னா நாம தூசி தான், ஆனால் ஒட்டி இருக்கிறது சிங்கத்தினுடைய வாலில். சௌகரியம் தான் அழகா. எவ்வளோ பெரிய பாக்கியம் முழுக்க. இந்த உன்னிப்பூச்சின்னு இருக்கும், சின்னதாக இருக்கும். அது இங்கேருந்து ஒன்று தாவுன்னா கஷ்டம். ஆனால் அது சிங்கத்தின் வாலில் ஒட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க, சிங்கம் தாவரைச்சே அதுவும் தாவிடும். அந்த பட்டருடைய சம்பந்தமடியாக வருவதாலே ஸ்ரீரங்கநாதர் அவரை போல் பார்க்கிற பார்வை, இதெல்லாம் நடந்திருக்கிற விஷயம். நாதமுனிகள்னு பேர். அவர் தான் முதல் ஆச்சாரியர். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் நம்ம சொல்கிறோமே. இந்த நாதமுனிகள் எப்படிப்பட்ட ஆச்சாரியர்னா 4000ஐ மீட்டு கொடுத்தவர். பெருமாள் நான்மறையான 4000 பொருளை தமிழ் வேதத்தை நமக்கு கொடுத்த. எப்போவுமே ஸ்ரத்த அப்பப்போ குறைஞ்சிடுமே, அந்த ஸ்ரத்த குறைஞ்சிது. நம்முடைய தமிழ் வேதம் நாம் இழந்தோம். எங்கே போச்சுன்னே தெரியல. ஒன்றும் நம்மிடத்துலேருந்து கொள்ளையடிப்பவர்கள், எரிப்பவர்கள். நம்ம புஸ்தகங்கள் எல்லாம் போட்டு எரிச்சானா முகமதியர் படையெடுப்பில். இந்த எவ்வளோ நாள் எரிஞ்சதுன்னா அது எரிஞ்சதே 6 மாதத்துக்கு மேலே எரிஞ்சுதான் அந்த நூல்கள் எல்லாம். இப்படி போனது ஒரு பக்கம், நாம தொலைச்சது ஒரு பக்கம். ஏன்னர் அந்த ஓலைச்சுவடி வச்சு என்ன பண்ணுறது? 2 போட பேரிச்சம்பழம் கிடைக்கும், சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு தான் தெரியாது, யாருக்காவது கொடுக்கலாமே. ஆனால் இன்றைக்கும் வேர்ல்டு லெவலில் ஜெர்மனில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆகம புஸ்தகம்னா அங்கே இருக்கு. ஸ்ரீ பாஞ்சராதர் ஆகமத்தில் இது இருக்கா, அந்த லைப்ரரியில் வச்சுன்னு இருக்கான். எதெல்லாம் ஒரு இமெயில் போடுறோமோ டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறான். அவனுக்கு இதனுடைய வேல்யூ தெரியறது, புரியறது. சரி, இங்கே வருவோம். இந்த நாதமுனிகள் 4000ஐ இழந்திருக்கிற சமயத்தில் ரொம்ப ஆச்சரியம். சில பேர் அங்கே எழுந்தருளுகிறார்கள் அவர் ஊருக்கு. பாசுரத்தை பாடுற அழகா. ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே. காட்டுமன்னார் கோயில் தான் நாதமுனிகளுடைய ஊர். அங்கே எழுந்தருளி இருக்கிறச்சே இவ வந்து பாசுரங்களை பாடுறா. ரொம்ப அழகாக இருக்கு அவருக்கு, கேட்கறச்சே சந்தோஷமாக இருக்கு. கேட்டுட்டே இருக்கிறச்சே கடைசியாக அந்த பாசுரம் முடியறது. அப்போ முடியறச்சே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மாழ்வார் 1000 இவையுமோர் 10 1000 10 எப்படின்னு வரும். 1000 பாசுரத்தில் இந்த பாசுரம் கும்பகோணத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு சமர்ப்பணம், திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பணம். டக்குன்னு நாதமுனிகள் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் 10 பாசுரம் தானே பாடினேள், மிச்சம் இருக்கிற 990 எங்கே? ஏன்னா ஆழ்வார் 1000 பாசுரம் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்ல வேண்டுமா? அவ சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சதே இந்த 10 பாசுரம் தான், மிச்ச பாசுரங்கள்லாம் எங்கே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. அது எனக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்டார். இது பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரிக்கு போனேன்னா அங்கே கிடைக்கலாம். ஏன்னா நம்ம ஆழ்வார் திருவதாரம் பண்ண ஊர் ஆழ்வார் திருநகரின்னு பேர். இங்கே உங்கள் ஊர்லேருந்து பக்கமாக தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸில் 3/4 மணி நேரத்தில் ஆழ்வார் திருநகரிக்கு போய் சேரணும். அந்த ஆழ்வார் திருநகரி ஊரில் நம்ம ஆழ்வார் திருவதாரம் பண்ணாரே, அங்கே போய் கேளுங்கோ சுவாமி கிடைக்கலாம். அந்த ஊரில் போனால்
அதுவும் எங்களுக்கு தெரியாதே. என்ன தெரியும் எங்களுக்குன்னார், மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு தெரியும். யார் மதுரகவி ஆழ்வார்? அந்த நம்மாழ்வாரின் சீடர் அவர். இப்போ எப்படி கிடைக்கிறது எனக்கு 1000 பாசுரம்? நம்மாழ்வார்ட்டேருந்து வரணுமேன்னார். இந்த கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற 10 பாசுரத்தில் மனதிலே வேறு சிதறாமல், வேறொரு சிந்தை இல்லாமல் மனதை முழுவதுமாக அந்த எம்பெருமானிடத்திலே வைத்து நம்மாழ்வார் முன்னாடி நீர் 12,000 உரு பிரார்த்திச்சீர்னா நம்மாழ்வார் எழுந்தருளி உமக்கு அனுகிரகிப்பார். இவர் போய் பிரார்த்திக்கிறார். அழகா நாதமுனிகள் பிரார்த்திக்க 12,000 உரு சொல்கிறார். அங்கே புளிய மரத்தின் கீழே ஏகாகிர சிந்தனையோட, வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை, பூர்த்தியாக சொன்னார். நம்மாழ்வார் பிரத்யட்சமானார். என்ன வேணும்னார்? 1000 பாசுரம் நீர் பாடினீரே வேணும்னார். அவர் சொன்னார், நான் பாடுறது மட்டும் இல்லைப்பா, மற்ற ஆழ்வார்கள் சேர்த்து 4000 கொடுக்குறோம்னார். இவர் கேட்டது ஒரு 1000, அவருக்கு கிடைச்சது என்னன்னார்? 4000 பாசுரங்கள் கிடைத்தது. அது மட்டும் இல்லை, ரகசிய விஷயங்களை உள்ள கொடுக்குற ரகசியத்ரயம்னு சொல்லக்கூடியது இருக்கு. திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்னு இருக்குது. அதை அர்த்தத்தோட அனுகிரகம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, யோக ரகசியத்தை, அஷ்டாங்க யோக ரகசியத்தை நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார் நம்மாழ்வார். இத்தனை நிதி யார்கிட்ட வந்துடுது? இப்போ நாதமுனிகள்கிட்ட வந்துடுது. பெற்ற நாதமுனிகள் என்ன பண்ணுறார்? இதை இனி அழிய விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப அற்புதமாக அடுத்தடுத்தவர்களை தயார் பண்ணி திவ்ய தேசங்கள் தோறும் இந்த அரையர் சேவையை சேவிக்கும்படியாக பாசுரங்களை இசையோடு சேர்த்து சேவிக்கக்கூடிய சேவையை உண்டு பண்ணவர் நாதமுனிகள். அதனால தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதற்கு மேலே நாம் பார்க்கக்கூடிய மேல்கோட்டை, ஆழ்வார் திருநகரி, இந்த ஊர்களெல்லாம் அரையர் சேவைன்னு இன்னும் நடக்கிறது. பெருமாள் முன்னாடி அழகாக தாளத்தை வச்சுன்னு சேவிக்கக்கூடியவர்கள். எப்படி நாதமுனிகள் உருவாக்கி கொடுத்தார், பரம்பரையாக வரணும்னு கொடுத்தார். அழகாக சொல்லி கொடுத்து பல பேரை உருவாக்கினார் நாதமுனிகள். அதை போல் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகார்த்தத்தெல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அவருடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார்னு பேர். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறார், யோக ரகசியத்தையும் கொடுக்குறேன், நீர் வாங்கிக்கிறீரான்னு. யோக ரகசியமா? அவர் கேட்டார், பிணம் கிடக்க மனம் பூணுவார் உண்டோ? ஒரு வீட்டில் யாரோ இறந்து போய் பிணம் கிடக்கிறதுன்னு சொன்னால் அப்போ பார்த்து வா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாளா யாராவது? அந்த சமயத்தில், இழப்பு சமயத்தில் பண்ண மாட்டாளே. அப்படின்னா ஊரே பகவானை மறந்து கிடக்கிறது, இழந்து கிடக்கிறது. நான் மட்டும் பெருமாளை யோகத்தாலே தியானிக்கணுமா? எனக்கு அவசியம் இல்லைன்னு. நான் மட்டும் தனித்து இன்பம் எய்துவதில் அஷ்டாங்க யோக வித்தை எப்படி இருக்கும்னா, இந்த சரீரத்தை அப்படியே உள்ள பூர்த்தியாக செலுத்தி, இந்திரியங்கள் எல்லாம் ஒருமுகமாக செலுத்தி பகவானோட நேரடியாக கலந்து பரிமாறினால் என்ன இன்பமோ அந்த இன்பத்தை உள்ள பெறலாம். அதான் அந்த அஷ்டாங்க யோக வித்தியில கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படி அந்த மனசை உள்ள நிலைப்படுத்தி பகவானோட சேர்ந்து பரிமாறக்கூடிய இன்பம் அது வேணுமான்னா வேண்டான்னு. அப்போ அவர் யாருக்கு அதை உபதேசம் பண்ணுறதுன்னா, குறுகை காவலப்பன்னு ஒரு சுவாமிக்கு உபதேசம் பண்ணார். அந்த குறுகை காவலப்பட்ட மற்ற தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொன்னார், என்னுடைய பேரன் வருவான், அவனுக்கு இதை உபதேசம் பண்ணுங்கோ, என் பேரனுக்கு இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி வைக்க அவருடைய பேரன் ஆளவந்தார்னு ஏற்பட்டார். ரொம்ப அற்புதமான சரித்திரம். அவர் தான் ராமானுஜருடைய மானசீகமான ஆச்சாரியர். ஆளவந்தார்னு பேர். அவர் இந்த குறுகை காவலப்பனை தேடி போகிறார். ஒரு தடவை தேடி போகிறச்சு இந்த குறுகை காவலப்பன் எப்படி இருக்காருன்னா, எப்பவும் யோகத்தில் இருப்பார். அப்படியே கண்ணை மூடிந்து எம்பெருமானோடு இருக்கக்கூடிய அனுபவம். சாப்பாடு தூக்கம் எதுவும் வேண்டியதில்லை அவருக்கு. பகவானோட கலந்து பரிமாறக்கூடிய இன்பம் அது. அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கிறவர் திடீர்னு கண்ணை திறந்தார். யாரேனும் இங்கே சொட்டை குலத்தவர் வந்தீரோன்னு கேட்டார். நாதமுனிகளுடைய குலத்துக்கு பேர் சொட்டை குலம்னு பேர். அந்த குலத்திலேருந்து சம்பந்தம் இருக்கிறவர்கள் இங்கே யாராவது வந்திருக்கேடான்னு கேள்வி கேட்டார். ஆளை வந்தார், கையை கூப்பிட்டு அடியேன் அடியேன் வந்திருக்கேன். யார் நீர்னார்? நாதமுனிகளின் பேரன்னர். உடனே இவர் சொன்னார், நீர் தான் யோகத்தில் இருந்தீர், நான் என்னை எப்படி கண்டுபிடிச்சீர்? அந்த குலத்தில் பிறந்தவன் எப்படி கண்டுபிடிச்சி கேட்டீர்னார். அவர் சொன்னார், எப்பொழுதும் எம்பெருமான் என்கிட்ட எப்படி தெரியுமா இருப்பான்? பிராட்டிமார்கள்லாம் வந்து எம்பெருமானிடத்தில் இன்புறுத்தி இருக்கும்படியா சமயத்தில் கூட அந்த பிராட்டிமார்கள் எல்லாம் தள்ளி என்னோடே கலந்து பழகுவான். எம்பெருமான் என்னை அப்படி கட்டி அணைச்சின்னு இருப்பான் கிருஷ்ணனானவன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா, என் தோளை அமுக்கி மேலே எட்டி பார்க்குறான், என்னையே புறம் தள்ளி எட்டி பார்க்குறான். என்னை புறம் தள்ளுகிறான்னா ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும், என் ஆச்சாரியனிடத்தில் மட்டும்தான் அதை பண்ண முடியும்.
அந்த குலத்துக்கு மட்டும்தான் இந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறான். அதனால தான் கேட்டேன், என் ஆச்சாரிய வம்சத்தவர் யாரேனும் வந்தாரா? ஆமாம் அடியேன். அப்போ என்ன கிரேட்னஸ் பாருங்கோ, அந்த ஆச்சாரியனின் சம்பந்தம் பெற்றவர்னா உடனே எம்பெருமானுக்கு சந்தோஷம். அந்த இடத்துல அவர்களை கண்டால் எம்பெருமான் போற உகக்கிறான். ஆகையால தான் நாம் என்ன பண்ணணும்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களை பற்றி கொள்ள வேணும். அவர்களெல்லாம் பகவத் அபிமானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். நாம் சொன்னால் கேட்காத பெருமாள் அவர்கள் சொல்ற வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான், அவர்களாலே விரும்பப்படுபவனாக இருக்கிறான். அவர்களை இவன் போற விரும்புகிறான் எம்பெருமான். இப்போ அதனால தான் பக்தியில் கீழே வரச்சே நாம் எம்பெருமான் எம்பெருமான் என்று ஓடுவது ஒரு பக்கம், நம்மை தேடி எம்பெருமான் வரவழைப்பது இன்னொரு பக்கம். இந்த பக்தியில் அப்படி போகணும். அந்த படிப்படியாக உயர்ந்து 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 எம்பெருமான் நம்மை கண்டு உருகணும். ஆஹா, இந்த குழந்தை வந்தால் நன்னா இருக்குமே, இவன் வரலையே இன்னைக்கு, என்னாச்சு, நீ ஏன்பா லீவு அப்படின்னு எம்பெருமான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளையா கிருஷ்ணனாலே மிகவும் வேண்டி விரும்பி கிருஷ்ணனே மேல்விடக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையைத்தான் இந்த பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளன்னு என்கிற 8வது பாசுரத்தில் எழுப்புகிறாள். ஒரு முறை எல்லாருமா சேர்ந்து அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமான பாசுரம். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் போது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள் என்று கிழக்கு வானமானது வெளுத்திருக்குமுதாக ஆயிற்று. எருமை சிறுவீடு மெய்வான், எருமை மாடுகளானவைகள் சிறுவீடு மெய்தலாகிற செயலை செய்ய புறப்பட்டு விட்டன. பரந்தனகான், வயல்கள் தோறும் பறந்து நிற்கின்றன. சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் மிகுந்திருக்கக்கூடிய ஆய்ச்சியர்களும் கூட, அந்த இடைப்பெண்களும் கூட போவான், நாமளும் புறப்பட்டு போவோம் கிருஷ்ணனை தேடிண்டு அப்படின்னு அவர்கள் போக, போகின்னாரை போகாமல் காத், அப்படி போமவர்களை போகாதபடி நிறுத்தி அவர்களை உன்னை கூவுவான், உன்னை எழுப்புறதுக்காக வந்து நின்றோம், உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் நாங்கள்லாம். கோதுகலமுடைய பாவாய், கௌதூகலம் மிக்க பெண் பிள்ளையே, கிருஷ்ணனாலே மிகவும் விரும்பப்படுகிற பெண் பிள்ளையே, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், நீ எழுந்திருக்க வேணும். நாம் என்ன பண்ண போகிறோம்? பாடி பறை கொண்டு எம்பெருமானை பாடி இந்த நோன்புக்குண்டான பறையை பெற்று எப்படி பாட போகிறோம்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய் பிளந்தவன், கேசிங்கிற அரக்கனை வதம் செய்தவன், மல்லரை மாட்டிய சாணூர முஷ்டிகர்கள்னு சொல்லக்கூடிய மல்லர்களை வதம் செய்தவன், தேவாதி தேவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமானை சென்று நாமே சென்று நாம் சேவித்தால், அவனை தொழுது நின்றால் பெருமாள் என்ன பண்ணுவாராம்? ஆ ஆ என்று ஆராய்ந்து, ஆ ஆ என்று தன்னுடைய திருவுள்ளத்திலே இவர்கள் வருகை நமக்கண்ணோ இழுக்கு அப்படின்னு அவன் திருவுள்ளத்திலே இரக்கம் ஏற்பட்டு ஆராய்ந்து அருளேலோர், அருளை பொழிபவனாக இருப்பான் எம்பெருமான், வாராய் அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில். இது மேலோட்டமாக இருக்கக்கூடிய அர்த்தம், பதவுரைன்னு சொல்லும், பதங்கள்லேருந்து பொருள் புரிஞ்சுக்கலாம்.
ஆனால் ஆழ்ந்து பார்த்தா வியாக்கியானங்களில் ஆச்சாரியர்கள் அற்புதமாக தெரிவிக்கிறார். உறங்குகிற பெண் பிள்ளையை எழுந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் சேர்ந்து எழுப்புகிறார்கள். சொல்கிற காரணம் என்ன? கிருஷ்ணனை இப்போ நாம் போய் அனுபவிக்கலைன்னா எம்பெருமானை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் எப்படி கிருஷ்ணன்னா காற்றிலும் கடியன். காற்றை கூட பிடிச்சிடலாம், கிருஷ்ணனை பிடிக்கவே முடியாது, ஓடி போயிடுவான் கிடுகிடுன்னு. ஆகையால எல்லாருமா சேர்ந்து போவோம். இந்த சமயம்தான் சரியான நேரம். உடனே உள்ளே இருக்கிறவர் கேட்கலாம், இப்பயே வந்துட்டே ராத்திரியெல்லாம் தூக்கமே போச்சே உங்களால், இப்போ ராத்திரி மாதிரி தான் தெரியறது, நல்ல கதவெல்லாம் சாத்தினா உள்ள ராத்திரி தானே, என்ன தெரிய போகிறது, ராத்திரி மாதிரி இருக்கேனார். இல்லை இல்லைம்மா வெளுத்ததுமா, பகல் வந்தது. என்னன்னார்? கீழ்வானம் வெள்ளன்னு பாரு, கிழக்கு வெளுத்ததுன்னுட்டா. கிழக்கு வெளுக்கும்படியே எடுத்து அப்போ சூரிய உதயமே ஆப்போறதுன்னு அர்த்தம். பார், அதற்கு முன்னாடி சூரிய கிரணங்களானது தோன்றக்கூடிய நேரமாக இருக்கு. அழகா அருணன் வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் அடுத்தது சூரியன் வரப்போகிறான். இப்போ கீழ்வானம் வெள்ளன்னு அருணோதயமாகக்கூடிய சமயம், கிழக்கு வெளுத்திருக்கக்கூடிய சமயம், இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. சாஸ்திரம் எப்போ எழுந்துக்கணுங்கிறது, விடியற் காத்தால் எழுந்துக்கணும், சீக்கிரம் எழுந்துண்டு அனுஷ்டானங்களை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. இப்போ இவள் அப்படி இன்னும் எழுந்துக்காத பொழுது இவள் பார்த்து சொல்கிறா, கீழ்வானம் வெள்ளன்னு, கிழக்கு வெளுத்திருக்கும்படியான சமயமாச்சே, இன்னும் நீ எழுந்துக்கலையே, எழுந்துக்க வேண்டாமா? சுவாமி ராமானுஜருடைய அனுஷ்டானம் பார்த்தா எப்படி இருக்கும்னார். அவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி காலம் தூங்குறாருன்னே புரியாது. நமக்கு எப்படி இருக்கணும்னா, ராமானுஜருடன் ஒரு நாள் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும். அவரோட இந்த விடியற்காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர் அனுஷ்டானம் எப்படி இருக்கும்? அவரை போல ஒரு சன்னியாசி முன்பும் இல்லை பின்பும் இல்லை. இனி முடியாத செயலை நினைத்து பார்ப்பதற்கே அதிசயம். ஒரு பக்கம் பார்த்தா உடல் வலிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா மன வலிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா ஞானத்தின் சிறப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா பக்தியின் உச்சம், இன்னொரு பக்கம் பார்த்தா சமுதாயத்தினுடைய உயர்ந்த பரந்த பார்வை, இன்னொரு பக்கம் பார்த்தா சகல ஜீவராசிகளிடத்திலேயும் இருக்கக்கூடிய உயர்ந்த இரக்கமான குணம், இன்னொரு பக்கம் பார்த்தா எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் தொண்டுகளிலே கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாது இருக்கக்கூடிய அவருடைய ஈடுபாடு, இன்னொரு பக்கம் பார்த்தா பக்தர்களை உயர்த்தி அடுத்ததுக்கு எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கக்கூடிய பார்வை, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சிறந்த ஆளுமை, ப்ராப்பர் லீடர்ஷிப்போட இருக்கிற ஒரு எக்ஸலண்ட் லீடராக ராமானுஜரையும் பார்க்க முடியும். எத்தனை சொல்லலாம் தெரியுமா? அவரை சொல்லிகிட்டே இருக்கலாம், எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ராமானுஜரை இப்படி தனித்து பார்த்தா ஏதோ ஒரு சன்னியாசியாக இருக்கிறபடியாக தெரியுது. ஆனால் அவரை பார்த்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்னு சொல்லலாம், ஒரு எக்கானமிஸ்ட்னு சொல்லலாம். அவர் ஹைலி குவாலிஃபைடு, ஐஏஎம்லாம் தோற்று போகணும், ஹார்வர்ட்லாம் தோற்று போகணும், அப்படிப்பட்ட குவாலிஃபைடு எம்பிஏ ப்ரொஃபஷனல்னு சொல்லலாம். பல ஆங்கிளில் ராமானுஜரை பற்றி கொண்டாடி சொல்லலாம். அதற்கு தனி 30 நாள் வேணும். ஒவ்வொரு நாள் ஒரு விஷயங்கள் அனுபவிக்கிறது. என்ன மேன்மை, என்ன மேன்மை! அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் ராமானுஜ முனி, ராமானுஜன் என்னும் மாமுனியே, இராமானுஜன் எந்தன் மாநிதியே, இராமானுஜன் என்னை காத்தனனே, இராமானுஜன் என்னை சோர்விலனே, எத்தனை கொண்டாடுறார். திருவரங்க தமுதனார் தம்முடைய பாசுரத்தில் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒரு சேர ராமானுஜரை போற்றி புகழ்ந்து பாடி நின்றார்கள். அவ்வளவு பெருமை ராமானுஜ முனிக்கு. அவருடைய அனுஷ்டானம்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. விடியற்காத்தால் 3:30 மணிக்கு இருப்பார் திருக்காவேரியில் ஸ்நானத்திற்கு அழகாக இருந்து, அங்கே மண்ணை எடுத்து அந்த மண்ணை அபிமந்திரித்து அவர் குளிக்கிற மாதிரி குளித்தா நம்ம குளிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி தான் தீர்த்தம் ஆடணும். திருக்காவேரியில் ஸ்நானம் பண்ணுவதுங்கிறது ஒரு விதி இருக்குது. அழகாக போய் எப்படியெல்லாம் ஆசோச்சங்களை பண்ணி முடித்து அப்புறம் அங்கே தீர்த்தம் ஆடக்கூடிய விதியில் அப்படி தீர்த்தம் ஆடி பூர்த்தியாக எழுந்து வரக்கூடிய அழகு. சுவாமி ராமானுஜர் அப்படி வரச்சே அங்கே சதுர்வேதி மங்கலம்னு இருக்குது. முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான பன்றியாழ்வான் சன்னதின்னு பேர். அந்த இடத்துல தான் சுற்றி சதுர்வேதி மங்கலமாக இருக்கும். இன்றைக்கி யாத்திரை நிவாசனம் வந்துடுது. அது பக்கத்தில் இருந்தது. ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம தான் மறந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குவேன். அங்கே தான் சுவாமி ராமானுஜர் வராருன்னு உடனே எல்லாரும் அவாவா திருமாளிகையிலேருந்து வெளில வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சு நிற்பார். அவர் அந்த யோகியை, அந்த சன்னியாசியை சேவிக்கிறதுங்கிறது. அவர் மறுபடி வந்து தன்னுடைய திருமடத்துக்குள்ளே புகுந்து அந்த பெருமாளுக்கு திருக்காப்பு நீக்கி இந்த அத்திகிரி அருளாளரான இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு விஸ்வரூப முதலானவர்களை பண்ணி அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போய் தன்னுடைய கைங்கரியங்களை ஆரம்பிப்பார். ராமானுஜர் ஆரம்பித்தார்னா ராத்திரி எத்தனை மணிக்கு முடிப்பார்னா, பாசுரங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணி சயனத்துக்கு போகிறச்சே 12 திருப்பி 3:30 எழுந்து கோயிலுக்கு அங்கே போயிடுவார் காவேரிக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட அனுஷ்டாத்தா, எப்படி மேனேஜ் பண்ணார் ஒரு டயத்தை! ரொம்ப அதிசயமாக இருக்கு. அவரை போல இருக்கிறது என்பது துர்லபமான விஷயம்.
அதான் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு கொண்டாடுவாள் அழகா. ஒரு நாள் அவர் கிழக்கு வெளுத்து பார்த்ததில்லை. ஏன்னார்? அவர் கைங்கரத்தில் இருப்பார் பூர்த்தியா. கிழக்கு வெளுக்காம நாம் எழுந்துக்கிறது இல்லை. இது நம்முடைய சொரூபம் வச்சுட்டு இருக்கோம் அழகா. இதுதான் வித்தியாசம்னார். கீழ்வானம் வெள்ளன்னு. இது அழகா பராசரப்பட்டருடைய ஒரு ஐதிஹ்யம் வருது. பராசரப்பட்டர் எப்படி இருக்கார்? மகா ஞானி. கீழே சொன்னேன், புறத்தாழ்வான் திருக்குமாரர் ரங்கநாதருக்கு உயிரானவர், நம்பெருமாள் குமாரர் பட்டர் அப்படின்னே அவருக்கு பேர். இந்த பராசர பட்டர் என்ன பண்ணுறாருனா, விடியும் தனையும் கண் வளர்ந்தருள. ஸ்ரீவைஷ்ணவத்தில் உபயோகிக்கிற தமிழே தனித்துவமாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறார் ஆச்சாரியன்? அவர் தூங்கிட்டு இருக்கார் அப்படி சொல்லக்கூடாது. திருக்கண் வளர்ந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லணும். வார்த்தை சொல்கிறச்சு அருமையான தமிழ் அது. சாப்பிட்ற சாப்பாட்லையும் அப்படி தான் சொல்லணும். திருக்கண்ணமுது, திருக்கண்ணலமுதுன்னு பேர். நெடியமுது, சாற்றமுது, இப்படி தான் பேர் அழகா ஸ்ரீவைஷ்ணவத்தில். சொல்லக்கூடிய பாங்கே தனித்துவமாக இருக்கக்கூடியது. தமிழ்னா ஸ்ரீவைஷ்ணவம் இன்னும் தமிழை வளர்த்து கொண்டு இருக்கிறது. அழகு மூச்சா பிடிச்சுன்னு இருக்கு அற்புதமாக. இப்போ பராசர பட்டர் விடியும் தனையும் திருக்கண் வளர்ந்தருள அப்படின்னா சைனிச்சின்னு இருக்கார், நடந்து தூங்குறார். அப்போ என்ன பண்ணுறாருனா, எல்லா சிஷ்யரும் அவர் வீட்டு வாசலில், திருமாளிகை வாசலே குவிஞ்சிருக்கார். எப்போ எழுந்துக்கு போகிறார் பட்டர்? எப்போ எழுந்துக்கு போகிறார்? அப்புறம் பட்டர் எழுந்து பொறுமையாக வரார். ஓ, விடிஞ்சு விடுத்தா, காத்தால எடுத்தா, வந்தாச்சா நீங்கள்லாம், அதுக்குள்ளே விட மாட்டாளே எல்லாரும் அப்படின்னு பட்டரானவர் அங்கே கேட்குறாரு அவரை பார்த்து. என்ன அந்த சிஷ்யா சொல்கிறா, என்ன சுவாமி இப்படி தேவர் பொறுமையாக வருதுன்னு. அவர் சொன்னார், ஆண்டாள் எப்படிப்பட்டவள்னா, அவர் முளை எழுந்தார்படி நமக்கு மோவா எழுந்தாருக்கு தெரியாதுரு. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா. அவள் போல பக்தியோடு இருக்கிறவான்னா இருக்கிற அனுஷ்டானம் வேற, நமக்கு தான் அது வரமாட்டேங்கிறது. அப்படின்னா தன்னை தாழ்த்தி சொல்லிக்கலாமே ஒழிய பட்டரை போலே ஒரு மகானுபாவரை பார்க்கவே முடியாது. பராசர பட்டருக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடை பார்த்தா, அந்த ஞானம் பார்த்தா, அது அதிசயித்து இருக்கக்கூடிய ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? அவருக்கு ஒரு சமயத்தில் உடம்புல ஒரு கட்டி வந்தது. இந்த கட்டி வந்திருக்கிறச்சே வைத்தியர் சொன்னார், சுவாமி ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த காலத்தில் சிகிச்சை உண்டு. நாம் ஏதோ இப்போ வந்து தான் ஐசியூன்னு கூட்டின்னு போனால் தான் ஆப்ரேஷன், அங்கே பண்ணால் தான் எல்லாம், ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனால் தான் இல்லை. முன்னாடியே நமக்கு இருக்கக்கூடியது அழகா. சிஸ்ரூஷர்னு பேர் அழகா. அவர் பெரிய பெரிய அற்புதமான சிகிச்சை இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கா. எத்தனையோ பேர் இருந்திருக்கா நமக்கு அற்புதமாக பார்க்கறச்சே. இப்போ பராசர பட்டருக்கு ஆப்ரேஷன் எப்போ பண்ணணும்னார், அனஸ்தீஷியா கொடுக்காம தான் பண்ண முடியும். அப்படின்னா மயக்க மருந்து இல்லாமல் பண்ணணும். ஆனால் தேவரீருக்கு வலிக்கும். ரொம்ப சுகுமாரமானவர் பட்டர். ரங்கநாதரை போல அவர் திருக்குமாரர்னா எப்படி இருப்பார்? சுகுமாரமாக இருப்பார் அழகா. ஸ்ரீரங்கநாதருக்கு சின்ன வெயில், இந்த ஓட்டையில் குட்டி வெயில் வந்தால் பெரிய திரையை வச்சு மறைச்சிட்டு போவா. ஏன்னா அது அவர் திருமையிலே படக்கூடாது, பட்டா அவர் வாடிடுவார். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள். அதை போல பராசர பட்டர் ரொம்ப மென்மையானவர். இந்த பராசர பட்டரிடத்துல போய் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு பட்டர் சொன்னார், திருப்பாவைனா நமக்கு ரொம்ப உயிர். திருப்பாவை காலக்ஷேபத்தில் பண்ணிட்டே இருக்கிறச்சே நான் என்னையே மறந்து போயிடுவேன். அப்போ வந்து நீர் வேணால் பண்ணிவிடும் அந்த சிகிச்சை. என்ன வைத்தியர் சொன்னார், அப்படியே பண்ணிவிடுறேன். பராசர பட்டர் உபன்யாசம் ஆரம்பித்தார். சிகிச்சை நடக்கிறது. அவர் வைத்தியர் முன்னாடி உட்கார்ந்தார். இந்த நடந்துகிட்டே இருக்குது காலக்ஷேபம் அழகா. நடுவில் கொஞ்சம் பார்த்து இப்படி இப்படின்னார் அந்த வைத்தியரை பார்த்து. அப்படின்னா வரணுமேன்னு சொன்னார். அப்புறம் பட்டரும் மறந்து போயிட்டார். பூர்த்தியாக காலக்ஷேபம் முடிஞ்சுது. அதெல்லாம் அந்த காலத்தில் 2 மணி காலம், 3 மணி காலம், 5 மணி காலம் பண்ணுவாள். பிரவச்சனங்கள்னு எடுத்தால் பண்ணிட்டே இருப்பாள். பண்ணி முடிஞ்ச உடனே அந்த வைத்தியர் அப்பயும் முன்னாடி உட்காந்துட்டுருக்கார். பட்டர் கூப்பிட்டு கேட்குறார். அப்போ தான் ஞாபகம் வருது, ஓ இவர் வைத்தியராச்சே, இன்னும் உட்காந்துட்டே இருக்காளே, பண்ண சொன்னேனேன்னார். பண்ணியே முடிச்சுட்டேனே சுவாமின்னார் ஆப்ரேஷன். இப்போ அவருக்கு அது கூட தெரியல அந்த பட்டருக்கு. எப்போ நடந்தது, என்ன நடந்தது என்று புரியாதபடி, இந்த சரீரத்தில் உண்டான நோக்கில்லாதபடி எம்பெருமான் திருவடிகளிலே மனது வைத்தவர். அப்படிப்பட்ட மகானுபாவர் தன்னை சாழ்த்திக்கிறாருன்னா அப்போ அவரை எவ்வளவு உயர்வாக நாம் பார்க்க வேணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். இந்த இடத்த சொல்கிறார், கீழ்வானம் வெள்ளன்னு. கிழக்கு வெளுத்ததுன்னு உடனே உள்ள அந்த பெண் பிள்ளை சொல்கிறா, ஆமாம் கிழக்கு எங்கே வெளுக்க போகிறது, நீங்கள் அத்தனை பேரும் நின்னேன்னா உங்கள் முகம் பட்டுதுன்னா கிழக்கு வெளுத்தா மாதிரி தான். உங்கள் முகம் பட்டுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய தேஜோரூபமாக இருக்கக்கூடிய ஒளி இருக்கு, அது கிழக்கு திக்கில் விழருது. விழுந்தா எப்படி இருக்கு? சூரியனை போல இருக்கு. அடியார்கள் முகம் எப்படி இருக்கும்னா சூரிய பிரகாசமாக இருக்குமா, அப்படி ஜொலிக்கும்படியாக இருக்குமா அவர்களுக்கு. ஏன்னா எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவத்தாலே முகத்தின் ஒளி விஞ்சி இருக்கும். எம்பெருமானுக்கு மட்டும் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு எம்பெருமானுக்கு மட்டும் இல்லை. சந்திர சூரியர்களை போல பிரகாசமுடைய முகத்தை உடையவன் இல்லை, அவனை அனுபவிக்கக்கூடிய அடியவர்களும் அப்படிப்பட்டவர்கள்.
உடனே சொன்னால் உங்கள் முகத்தின் அந்த வெளிச்சம் பட்டு கிழக்கு உதிச்சா மாதிரி இருக்குது, வேறு அடையாளம் சொல்லுங்க. உடனே அடுத்த அடையாளம் சொல்கிறாவா, அம்மா அடுத்தது நடந்திருக்கு பாரு. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். எருமை சிறுவீடு மெய்தல். நந்தகோபர்கிட்ட இருக்கக்கூடிய முத்திரம், அவருக்கு பசு கூட்டங்கள் நிறைய இருக்குது, எருமை கூட்டங்கள் இருக்குது, ஆட்டு கூட்டங்கள் இருக்குது, நிறைய வச்சுருக்கார். அவர் தலைவர் இல்லையா ஊருக்கு, திருவாய்ப்பாடிக்கே கோகுலத்துக்கே அவர் தான் ஹெட்டு. அப்போ அவர்கிட்ட எல்லாம் வச்சுருக்கார். அப்போ காலங்காத்தால் என்ன ஆச்சுன்னா, இந்த எருமை திறமாக இருக்கக்கூடிய இந்த எருமை மாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சிறுவீடு மெய்தலுக்கு புறப்பட்டு போனன. இதெல்லாம் எருமை சிறுவீடு மெய்தல்னால் என்ன, பெருவீடு மெய்தல்னால் என்ன அப்படின்னா, சிறுவீடு மெய்தல்னால் இந்த காலங்காத்தால் இந்த பனி வந்து படர்ந்து இருக்குமே, இந்த புல் பனி படர்ந்து இருக்கக்கூடிய சமயம் இருக்கு, அந்த சமயத்தில் போய் இதை மேய்ச்சலுக்கு விடுவாள். நமக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னால், காத்தால டிஃபன் சாப்பிட்ற மாதிரி நாமெல்லாம் காத்தால் எழுந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு என்ன ஆச்சு, நான் இப்போ தான் டிஃபன் முடித்தேன், அது நம்ம சம்பிரதாயத்தில் பாலபோகம்னு சொல்லுவோம். மத்தியானம் சாப்பிட்றது என்னன்னா ராஜபோகம். ஆனால் விதவிதமாக எடுத்துக்கிறது அழகாக லஞ்சுன்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தை சொல்கிறச்சு. இந்த பசு மேய்கிறது கூட என்ன இருக்குன்னா, காலை பொழுதுலே அந்த பனிப்புல் மேய்க இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, அது ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதுக்கு என்ன பேருன்னா சிறுவீடு மெய்தல் அப்படின்னு பேர். இது என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆண்டாள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக பிறந்து ஒரு பிராமணச்சியாக இருந்து பண்ண வேண்டிய அக்னிஹோத்திரம் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்ல வேண்டியவள், கோனார் வீட்டில் பிறந்தா மாதிரி எங்கே யாதவ குலத்தில் பிறந்து அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறா, சிறுவீடு மெய்வான். சிறுவீடு மெய்தலை பற்றி இவள் சொல்லி கொடுக்குறா, வியாக்கியானம் சொல்கிறான். உண்மையிலேயே இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கே பல பேருக்கு இது தெரியுமான்னா தெரியல. இது ஆண்டாள் சொல்கிறாளாம், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். பாரு, இப்போ காலங்காத்தால் எல்லாம் எருமை மாடுகள்லாம் களைஞ்சி போச்சு. ஏன், கிருஷ்ணனும் பின்னாடி போயிடுவோம், எல்லாம் வயல்தோறும் பரவி கிடக்கின்றன பாருன்னா. உடனே அவள் உள்ள இருக்கிற பெண் பிள்ளை சொன்னா, இதுவும் உங்கள் முகத்தால் தான். என்னன்னா, உங்கள் முகத்தின் ஒளிபட்டு இருள் கலைந்து போகிறது. இருள் கூட்டம் கூட்டமாக போவதை பார்த்தால் எருமை சிறுவீடு மெய்தலை போலே இருக்கிறது. சரி பரவாயில்ல, எருமை சிறுவீடு போனா என்ன, ஏன் இவா புறப்பட்டு வரணும் அப்படின்னு கேட்டால் அதற்கு சொல்கிறார் பதில் அழகா, பெருமாள் எப்பொழுதுமே அதை மேய்த்து கொண்டே போயிடுவான் பின்னாடி. கிருஷ்ணன் புறப்பட்டு போயிட்டான்னா மீண்டும் அவனை பிடித்தல் என்பது முடியாத செயல். அவன் பின்னாடியே ஓடணும். அது எங்கே போய் அது ரெஸ்ட் எடுக்க போகிறதோ அங்கே தான் கிருஷ்ணனுக்கு ரெஸ்ட்டு. அது வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ எம்பெருமான் பின்னாடி போக நாம் யாரை போய் பார்ப்பது? அதனால் இப்போ புறப்பட வேண்டும்னு சொல்லி எழுப்புகிறாள். எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். எல்லாம் அப்படி பறந்து நிற்கின்றன, புறப்பட ஆரம்பித்து விட்டன. நீயும் புறப்பட்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறா. உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை பார்த்து, மிக்குள்ள பிள்ளைகளும் உடனே உள்ளேருந்து கேட்குறா, நீ ஒத்தி தானே வந்திருக்க, இன்னும் 2 பேர் வரட்டுமே. சில பேர் அப்படி கேட்டுப்பா அழகா, வந்தாச்சா வந்தாச்சா, நாம் கூட உபன்யாசம் மாதிரி எல்லாரும் வந்தாச்சா, சீட்டு ஃபில்லப் ஆகிடுதா, அப்புறம் வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி அழகாக இங்கே கேட்டுக்கிறா. மற்றவாள்லாம் இன்னும் வரலையே, இன்னும் நிறையா பேர் வராமல் இருக்கிற மாதிரி தெரிகிறது, வந்த பிறகு வேணா நான் வரட்டுமா? உடனே இவள் சொல்கிறா, அந்த பெண் பிள்ளை, மிக்குள்ள பிள்ளைகளும், உன்னை தாண்டி மிகுந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் அவர்கள் கிருஷ்ணானுபவத்திற்கு லேட்டாகிடுத்துன்னு புறப்பட ஆரம்பிச்சுட்டான். அவர்கள்லாம் போக ஆரம்பித்தா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போவான் போகின்றார்கள். அவர்களுக்கு என்ன எடுத்து, கிருஷ்ணானுபவத்தை இவளோடு இருந்தால் நாம் இழந்து விடுவோங்கிற பயம் வந்துடுது. இந்த பயம் வந்ததால் என்ன பண்ணுறதுன்னா, நாம் போய் கிருஷ்ணனையாவது போய் பற்றுவோம் அப்படின்னு அவர்கள் புறப்படுகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, அப்படி போகின்றாரை போகாமல் காத்து, போகாதபடி தடுத்து நிறுத்தினோம். இப்போ போகக்கூடாது கிருஷ்ணானுபவத்துக்கு, இப்போ நாம் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, 2வது பாசுரத்தில் ஒரு சத்தியம் பண்ணினோமே. என்ன சத்தியம் பண்ணினோம்? செய்யாதன செய்யோ. நம் பெரியோர்கள் செய்யாதவற்றை நாம் ஒரு நாளும் செய்ய மாட்டோம்னு ஒரு சத்தியம் பண்ணினோம். என்ன சத்தியம் அது? பெரியோர்கள் செய்யாதது எது அப்படின்னா, தாங்கள் தனித்து பகவானை பற்ற மாட்டார்கள். பெரியோர்கள் எப்படி பற்றுவா? ஆச்சாரிய குழாத்தோடு அடியார்கள் குழாங்களோடு சேர்ந்திருந்து தான் பகவானை பெரியவர்கள் பற்றுவர்கள். அதன் மூலமாக தான் எம்பெருமானை பற்றணும். ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார், வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து.
நீயா போய் பெருமாளை பத்தாத, வேதம் வல்லார்களை கொண்டு, வேதம் வல்லார்னா ஆச்சாரியன்னு அர்த்தம், அந்த ஆச்சாரிய பிடிச்சுண்டு எம்பெருமான போய் பிடி. பெரிய யானை இருக்கு, மத யானையா இருக்கு, அந்த யானையை டைரக்டா நீயே பிடிக்கிறேன்னா அது உன்னை தூக்கி சுழட்டி அடிச்சிடும். ஆனால் யானை பாகன் பக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அங்குஷத்தை கையில் வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை வச்சுட்டு கையை அதை தொடலாம், போனால் போகிறதுன்னு அதை அலோவ் பண்ணும். ஏன்னா கையில் பின்ன பக்கத்தில் பாகம் இருக்கான், வேறு வழியில் நாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். பகவானும் ஒரு யானை. ஆழ்வார் சொல்றார், தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதயானாய். ஒவ்வொரு திக்கில் ஒரு யானையை கட்டி போட்டிருக்கா. ஆச்சரியமாக ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் அழகா, தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதயானாய். மதுரையில் போனால் அங்கே ஒரு யானை, சுந்தரராஜ கள்ளழகர் பெருமாள் இருக்காரே அவர் ஒரு யானையாக இருக்கு. திருவேங்கட மாமலையில் போனால் திருவேங்கடமுடையான் ஒரு யானையாக இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் வந்து ஏன்னா ரங்கநாதர் ஆகிற ஒரு யானை. ஸ்ரீரங்க கம்ரஹா கலபம் கயேவ ஸ்நாத்வாபி தூலி ரஷிகம் நிஷேத்த என்று கொண்டாடுகிறார் பட்டர். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கநாதன் எப்படி இருக்காருன்னா பராசர பட்டர் வர்ணிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற யானை போல தான் ரங்கநாதன் நீ இருக்க. எப்படி இருக்குது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற யானைனா, டெய்லி போய் காவேரியில் தீர்த்தம் கொண்டு வரும், பல பலன்னு பிரகாசமாக இருக்கும். திருமண் காப்பு நன்னா சாத்தியிருப்பான், பளிச்சுன்னு இருக்கும் திருமண் காப்பு. போய் ரங்கநாதர் கைங்கரியம் முடிச்சுட்டு வந்து இந்த யானையை வந்து கட்டுவான். அதற்குன்னு கட்டுற இடம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த கையில் தும்பிக்கையை வச்சு கீழே இருக்கிற தூசியெல்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கும். போய் யானை பக்கத்தில் போய் யாராவது யானையை தூசியை போய் தலையில் போட்டுக்கிறியன்னா நம்ம தலையிலையும் 2 போடும். நீ என்கிட்ட கேட்குறியா? என் இஷ்டம் அது. பட்டர் சொல்கிறார், ரங்கநாதா நீ இப்படி தான் பண்ணுறவன். என்ன போய் இப்படி யானையோட சொல்கிறீரே? ஆமாம், நீர் எப்படி பண்ணிரு தெரியுமா? ஸ்வம் சம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தைஹி பாங்கம் மதுக்தைர் மலினீகரோதி. ஏற்கனவே உம்மை சம்ஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் புகழ்ந்து பாடி இருக்கிறது. வேதம் ஒரு பக்கம் கொண்டாடுறது ரங்கநாதனை. ஆழ்வார் தம்முடைய அருளி செயல்களில் ஸ்ரீரங்கநாதனை துதித்து பாடுகிறார் ஆழ்வார். அரங்கமா நகருளானே அப்படின்னு எத்தனை பாசுரங்களில் சொல்கிறார். அப்போ சம்ஸ்கிருத வேதமும் திராவிட வேதமும் உன்னை புகழ்ந்து பாடி இருக்க நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா? அந்த யானை போல பல பலன்னு இருக்கீர், அழகாக திருமண் காப்பெல்லாம் சாத்தின்னு அழகாக இருக்கீர். இப்போ ஏன்னா ஆழ்வார் பாசனம் வேற இன்னும் உமக்கு மெருகூட்டுகிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீர்னா, இந்த பராசர பட்டர்னு நான் இருக்கேனே, என்னுடைய இழிவான சொற்கள் தூசி மாதிரி இருக்கு, அதை எடுத்து தலையில் போட்டுக்கிறீரே ரங்கநாதா அப்படின்னு கேட்கிறார் அந்த பட்டர் ரங்கநாதன் ஆகிற யானையை பார்த்து. யாராவது கேட்க முடியுமா அந்த யானையிட்ட, ஏன் அப்படி போட்டுக்கிறீர்னா? என் இஷ்டம், அது எனக்கு பிடிச்சிருக்கு. இது பட்டருடைய நைச்சியம் என்கிற தன்னுடைய தாழ்ச்சியை காட்டக்கூடிய விஷயம். இப்போ அழகாக சொல்கிறா, போவான் போகின்னாரை போகாமல் காத்து. செய்யாதன செய்யோம் அடியார்களை முன்னிட்டல்லது ஆச்சாரியர்களை முன்னிட்டல்லது பகவானை பற்ற மாட்டோம். ஏன்? ஆச்சாரியனை கொண்டு பற்றினால்தான் எம்பெருமானை அடைந்து உய்ய முடியும். ராமானுஜர் எல்லாம் அறிந்தவர். இப்போ நம்ம சொன்னோமே ஆளவந்தார்னு சொன்னோமே, சொட்டை குலத்தவராக இருக்கிறவர், அவர் எல்லாம் அறிந்தவர். ஆனால் அவர் கடைசியில் பிரார்த்திக்கிறது என்ன தெரியுமா? பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத. பெருமாளை பார்த்து கை கூப்பி கேட்குறார், பெருமாளே என்ன பாத்திராதியும், என்ன பார்த்தீர்னா நீர் அனுகிரகம் பண்ணுவீரா நிகிரகம் பண்ணுவீரான்னு சொல்ல முடியாது. ஆனால் நீர் யாரை பார்க்க வேணும்? என்னுடைய ஆச்சாரியனான என்னுடைய பாட்டனாரான நாதமுனிகளை பாரும். நாதமுனிகளை பார்த்து என்னை குளிர நோக்கும், கட்டாட்சம் பண்ணும். அளவந்தார்னு பார்த்தா பெருமாள் கோச்சிக்கலாம். ஆனால் நாதமுனிகள்னு பார்த்துட்டாருன்னா அவரை கொண்டு இவரை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவர். சுவாமி ராமானுஜர் அதே மாதிரி தெரிவித்தார். யத்பத அம்போருகத்தியான வித்வஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். ரொம்ப அழகான ஸ்லோகம், ராமானுஜர் காட்டிய ஸ்லோகம் இது. என்ன சொல்றார்? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உபயோகமில்லாத ஒரு தூசினா. யார் சொல்லிக்கிறா? ராமானுஜர் சொல்லிக்கிறார். எப்படி மாறினேன் தெரியுமா? உபயோகம் இருக்கக்கூடிய ஒருவனாக மாறினேன். எப்பொழுதுன்னார்? யத்பத அம்போருகத்தியான, எவருடைய பாத கமலங்களை நான் நாள்தோறும் தொழுது நின்றேனோ அவரால் நானும் உருப்படியானவனாக மாறினேன். வஸ்துதாம் உபயாதோகம், ஒரு பொருளாக என்னை மாற்றினார் ஆச்சாரியன். பொருளல்லாத என்னையும் ஒரு பொருளாக்கி வைத்தான் என் ஆச்சாரியன். யாரு? ஆளவந்தார். இப்போ பெரிய பெரிய ஆச்சாரியர்களே, ஜெகதாச்சாரியர்களே யாரை கொண்டாடுறா? தன் ஆச்சாரியனை பற்றி அவர்கள் மூலமாக எம்பெருமானை பற்றுகிறார்கள்.
கூரத்தாழ்வான் பற்றினார். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா ததிதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. ராமானுஜரின் திருப்பாதங்களில் சரணம் புகுந்தார் கூரத்தாழ்வான். ஏன்னர் அவர் திருவடி பலம்தான் என் பலமே, அவரை கொண்டு தான் எம்பெருமான் என்னை குளிர நோக்க வேணும். அப்போ நாம் எப்படி வைஷ்ணவத்தில் இருக்கணும்னா திருப்பி கீழே ஃபெயிலாகி போயிடக்கூடாது. ஃபெயிலாகி போகிறதுன்னா என்ன அர்த்தம்? படித்த 4ஆம் கிளாஸே திருப்பி 4 தடவை படிக்கிறது, அது பிரயோஜனம் இல்லை. அடுத்த வகுப்புக்கு வரோம்னா முதல்ல ஒன்றுமே தெரியாத தெரிஞ்சோம், அப்புறம் பகவான்னா கொஞ்சம் தெரிஞ்சுட்டோம், அப்புறம் எம்பெருமானிட பற்றி அறிந்திருக்கக்கூடிய விஷயத்தாலே அவரிடத்துல பிரீத்தி உண்டாச்சு, அது பக்தியாக மாறிச்சு. அந்த பக்தி அடுத்தது மேலிருக்கக்கூடிய அடியார்கள் தரத்திலே பக்தியாக மாறித்து இப்படின்னு முன்னேறடமே ஒழிய திடீர்னு பட்டுன்னு கீழே இறங்கி நானும் எல்லாரும் போல உண்டியே உடையேன்னு திரியறனா மாறிடுறேன். அப்படி மாறித்துனா உபயோகம் இருக்குமா? உபயோகமே இல்லை. இந்த எடுத்த ஜென்மா வேஸ்ட் ஆகிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ ஆகையால் தான் முதல்ல சொன்னேன், நம்ம கிளாஸ் எதில் இருக்கோம் அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரமோஷனில் போயின்னு இருக்கோமா இல்லை டீப் ப்ரமோஷனில் போயின்னு இருக்கோமா? ப்ரமோஷனில் போகிறது மட்டும்தான் முக்கியம். இங்கேருந்து கீழே அடுத்தது வந்தோமா, அடுத்தபடி ஏறினோமா? இது இவர் சொல்ற ஆண்டாள், போவான் போகின்னாரை போகாமல் காத்து அவர்களை தடுத்து நாம் செய்யாதன செய்யோம். ஒரு தோழி அவள் இழந்தாலும் கூட நாம் பகவானை இழந்ததற்கு சமானம். அவள் இழக்கக்கூடாது. ஆகையாலே நாம் சொல்லி சேர்க்கணும். உண்மையிலேயே ஆண்டாள் வழி வந்தோன்னு வச்சுக்கோங்க, எந்த மதத்தில் அதிக பிரச்சாரம் இருக்கும்? ஆண்டாள் வழி நாங்கள்லாம் இருக்கோன்னு சொன்னோன்னா எந்த மதத்தில் பிரச்சாரம் இருக்கும் சொல்லுங்க? ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தான் இருக்கும். எங்கே பிரச்சாரம் இல்லைன்னா இங்கே தான் இல்லை. ஏன்னா ஆண்டாள் சொன்னது மார்கழி திங்கள், அப்புறம் முடிஞ்சவனே கிடைப்பது பொங்கல். கடைசியாக மறக்காமல் 27ஆம் நாள் கூடாரை வெல்லும் சீர் சக்கர பொங்கல் அக்கார வடிசில். இப்படிக்கா ஆழ்வார் சொன்னா ஆண்டாள் சொன்னா நமக்கு ஆண்டாள் வழி பின்பற்றுகிறோம்னா ஆண்டாள் காட்டிய பாதை என்ன அதை உள்ள வாங்கிக்கணும். ஆண்டாள் சொல்றா, ஒருவர் இழந்தாலும் அது இழப்பன்றோ. நாம் இழக்க விடலாமா? அந்த ஜீவராசி அப்படி விட்டுடலாமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா விடக்கூடாது, போய் நிற்போம். அங்கே போகாமல் காத்து அவர்களை போகாதபடி தடுத்து. நீ எப்படி போகலாம்? எம்பெருமான இடத்துல போக முடியாது. இன்னைக்கு என்ன ஆச்சு? நம்ம சனாதன மதத்திலேயே என்ன ஆச்சு? நான் வாழ்ந்தால் போறோம். இந்த கோட்பாடு தான் இன்னைக்கு சனாதனத்துக்கு விரோதி. விரோதி வெளியில எவனுமே கிடையாது, ஒருத்தர் கூட விரோதி கிடையாது. சனாதனத்துக்கு விரோதி நாமளே தான். நான் வாழ்ந்தா போறோம், நான் சுகமா இருந்தா போறோம், என்னுடையது கிடைச்சா போறோம். இதற்காகவா பிறந்திருக்கோம்? நான் எனது அழிய பிறந்திருக்கிறோம், அதை கடந்து உயர பிறந்திருக்கிறோம். என்ன ஒருத்தன் யார் பதவியில் உயர முடியும் தெரியுமா? அவன் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டே வரவன் தான் he could elevate himself. இது ஆங்கிலத்தில் சொல்ற அழகா. நீ ஒரு விஷயத்தில் உயர வேண்டும் என்றால் உனக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு இருக்கு. அதாவது உனக்குன்னு சில சொகுசான வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கியே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு வந்தால் தான் மேலே வர முடியும். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்தால் அங்கே இருக்கிற நிலைமை வேற. அதே நிலைமையில் இங்கே தான் இருந்துன்னு பண்ணுவேன்னா அப்போ அங்கேயே தான் உட்காரணும். அதை கடந்து வரச்சே தான் 4 அடியார்களை பார்க்க முடிகிறது, நல்லதை பகிர்ந்து கொள்ள முடிகிறது, நாம் பெற்ற பேராக வாழ முடிகிறது. இப்போ எப்படி இருக்கணும்? இதை கடந்து கடந்து முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அடியார்கள். ஒத்தர் கூட இழக்கக்கூடாது. ஆண்டாள் தான் சொல்கிறா, போகாமல் காத்து என்ன பண்ணுறோம்? உன்னை கூவுவான் வந்து நின்னோம். உன்னை கூவுவான், உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் வந்தோம் நின்றோம். உன்னை எழுப்புவதுன்னா நாங்கள் சொல்லி நீ எழுந்திருத்த உடனே நீ எழுந்திருக்கக்கூடிய தன்மையை நாங்கள் பார்க்கணும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன்னா விஸ்வரூபத்திற்கு கும்பல் அலமோதும் ஒரே காலங்காத்தால். இப்போ ஆன்லைன் டிக்கெட் வேறு எல்லாம் புக் பண்ணிட்டு கையில் இப்படி வச்சுட்டு இருப்போம் அழகா. சுவாமி எப்போ சேவிக்கிறது? ரங்கநாதர் எப்போ சேவிக்கணும்? ஏன்னா விஸ்வரூப தரிசனம் சேவிச்சா 106 விதேசத்தை பெருமாளை சேவிச்சா மாதிரி அங்கே அத்தனை விதேசத்தை பெருமான்களும் அங்கே தான் குழுமி இருந்து அப்போ தான் புறப்பட்டு போகிறா. விஸ்வரூபம் முடிஞ்சு பரமபாகியம் அங்கே விஸ்வரூபம் சேவிக்கிறது.
இப்போ ரங்கநாதரை விஸ்வரூபம் சேவிக்கிறச்சே என்ன பண்ணுவா? திருப்பள்ளி எழுச்சி பாடுறா. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் அப்படின்னு பாட ஆரம்பிச்சு, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே, ஏ ரங்கநாதா பள்ளி எழுந்தருள வேணும். அவர் ராஜா இல்லையா, கையில் வீணையை வச்சிருப்பார், அந்த வீணையோடு அப்படி பாடுவா, மெல்லிசா பாடணும். அவருக்கு இனிமையாக அந்த திருச்செவி சாத்தம். ராத்திரி தூங்கறச்சேயும் ஸ்ரீரங்கநாதருக்கு அப்படி மெல்லிசா இருக்கணும், வீணையோடு வச்சு பைய மலந்தானே தாலேலோ மாணி குரலனே தாலேலோ அப்படி பாடினா அந்த இனிய கானம் கேட்டு அப்படி தூங்குவார் ஸ்ரீரங்கநாதர் படுத்துக்கரிச்சு. காத்தால் அப்படி துயில் உணர்வர் அழகா. அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடி ஸ்ரீரங்கநாதர் திருக்கண் விழித்து அருளுகிறாரே, அதை பார்க்கறதே ரொம்ப பாக்கியமா. அதை போல் இவா சொல்கிறா, அதே மாதிரிதாம்மா நீயும் உன்னை கூவுவான், நீ உன்னை பாடி உங்களை எழுப்பறச்சே நீ இப்படி எழுந்துக்கிற பாரு, அதை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். அழகா நாங்கள் பாடி நீ எழுந்திருந்தாய் என்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம்னா, வந்து நின்றோம், எல்லாரும் வந்தோம் நின்றோம். எங்கே வந்தோம்? உங்கள் வீட்டு வாசலில் வந்தோம். வந்தோம் என்ன பண்ணோம்னா நின்றோம். அங்கேயே மரம் நட்டு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி நின்றுட்டோம், ஸ்தாவர பிரதிஷ்டைகளாக நின்னோம். இது எதை போல இருக்குது அப்படின்னா, விபீஷண ஆழ்வார் வரார் அழகா. ராவணன் தன் அண்ணனோட சண்டை போட்டுட்டு விபீஷணர் புறப்பட்டு வராருங்க. உத்தரம் தீரமாசாத்திய என்று எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மேலே நிற்கிறான் விபீஷணன். தென்னிலங்கை, இலங்கை தெற்கு பக்கம் இருக்குது, பகவான் வடக்கில் இருக்கான். இந்த வடக்கில் வந்து விபீஷண ஆழ்வான் நிற்கிறான். உத்தரம் தீரமாசாத்திய வந்து நின்னவன் எப்படி இருக்கான்னா, ஸ்தாவர பிரதிஷ்டை பண்ணா போலே நிற்கிறான் அங்கே. ஏன்னா பெருமாள்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், நான் உள்ளே வரலாமா, பெருமாள் என்னை ஏற்றுப்பாரா, நான் ராவனின் பின்பிறந்தவனாச்சே. இன்னும் இதை கேட்டாரோ இல்லையோ, அங்கே இருக்கிற வானரங்கள்லாம் ஒரே டிஸ்கஷன். பெருமாளே விபீஷணனை சேர்த்துக்கூடாது, சேர்த்துக்கவே கூடாது. ஒருத்தர் சொல்கிறா வாரணன், அவனை முதல்ல வெட்டணும், அவனை வதம் பண்ணணும், இல்லை அவன் கையை வாங்கணும், காலை வாங்கணும், ஒன்று சொல்கிறது. பெருமாள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டார். கடைசியாக ஆஞ்சநேயரை கேட்டார், ஹனுமார் நீர் சொல்லும் என்ன பண்ணலாம், விபீஷணன் நல்லவன், அவனை சேர்த்து கொள்ள வேணும், அவனை விடக்கூடாது பெருமாள், அவனை சேர்த்துக்கணும். விபீஷணஸ்து தர்மாத்மா, ரொம்ப தர்மாத்மா. நான் போகிறச்சே அங்கே பார்த்தேன், அவன் ஒத்தந்தான் தர்மம் பேசினவன், அவனை சேர்த்துக்கணும்னா. இப்போ அது வரைக்கும் விபீஷணனை வெயிட்டிங்கில் போட்டான். இது எதை போல அப்படின்னா, ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணிடுவோம், அது காமிக்கும் வெயிட்டிங் லிஸ்ட். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வருது பாருங்கள், ஒன்று டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கணும், இல்லை டிக்கெட்டே கிடைக்காம போகணும். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து படுற அவஸ்தை இருக்கே, கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. அப்போ திருப்பாவை சொல்கிற, சுவாமி இரும் சுவாமி திருப்பாவை முதல்ல இதை பார்த்து முடிப்போம் அழகா, இன்றைக்கி என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கா என்னன்னே தெரியல. விபீஷணனுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டார் போல் இருக்கு. இந்த மாதிரி இந்த விபீஷணன் அப்படி எழுந்திருக்கிறச்சே இதை ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ணுறார். ஸ்ரீரங்கத்தில் விபீஷண சரணாகதின்னு பண்ணிட்டு இருக்கார். எல்லா அடியார்களும் கேட்டுருக்கா. அதில் ஒருத்தர் தனுர்தாசர்னு சொல்லக்கூடிய பிள்ளைவரங்காவலி தாசர். ராமானுஜர் இப்படி விபீஷண ஆழ்வார் அங்கே நிற்கிறார், பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது. நம்ம தான் டிஸ்கஷன் நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம், இந்த பார்லிமெண்ட் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் இருக்குது, நடந்துகிட்டே இருக்கும் வாத விவாதங்கள். அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் மேலே விபீஷணர். இதை கேட்டுருக்கிற பிள்ளைவரங்காவலிதாசர் டக்குன்னு எழுந்துட்டார். எழுந்து கண்ணும் கண்ணீருமாக கையை கூப்பிண்டு இந்த கோஷ்டியை விட்டு கலைஞ்சு போகிறார். அவர் ராமானுஜர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், கலைஞ்சு போகிறார். உரங்காவலிதாசா இங்கே வாரோம்னார். எங்கே போறீர்னார். எங்கே அதுக்குள்ளே கிளம்பிட்டீர். அவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு வந்தான் விபீஷணன், பரித்யக்தா மயாலங்கா என்று இலங்கையை, அண்ணனை, சொத்தை, சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் துறந்து வந்த அவனுக்கே வெயிட்டிங் லிஸ்ட்னா எங்களுக்கெல்லாம் என்ன கதியோன்னு. நாங்கள்லாம் எங்கே அடையிறது, எங்கே போய் சேருறது, இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமா, முடியக்கூடிய காரியமா, நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னாராம் அவர். இப்போ அவர் சொல்கிறார், எம்பெருமானையே பற்றி இருக்கக்கூடிய ஆச்சாரியர் நாதமுனிகளுக்கு அவசியம் மோட்சம் உண்டானார். கண்டிப்பாக உண்டு. அவருக்கு உண்டாகில் அவர் சிஷ்யராகிற ஆளவந்தாருக்கும் அந்த மோட்சம் உண்டு தானே, கண்டிப்பாக உண்டு. ஆளவந்தாருக்கு உண்டாகில் நமக்கு உண்டானார், தேவரீருக்கு உண்டு. அப்போ ஆளவந்தாருக்கு உண்டாகில் எனக்கும் மோட்சம் உண்டு. எம்பெருமானார் சொல்கிறார் ராமானுஜர், இப்போ எனக்கு உண்டாகில் உனக்கும் உண்டு உரங்காவலிதாசார்னார் அவரை பார்த்து. நீ ஏங்க கவலைப்படுற, இப்படி தானே செயின் போகிறது இங்கேருந்து, நீ அப்படியே போய் பற்றலை எம்பெருமான. விபீஷணன் பெருமாளை ஒரு முன்னிட்டு கொண்டு பற்றுவதற்கு ஒரு ஆச்சாரியன் இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லையே பிள்ளைவரங்காவலிதாசரே, என்னை பற்றி என்றோ பற்றுகிறீர்.
எனக்கு என் ஆச்சாரிய பலத்தாலே மோட்சம், உனக்கும் அதே போல அந்த ஆச்சாரிய பலத்தாலே மோட்சம். இப்படி காண்பித்தாராம். அதை போல இங்க சொல்றா, வந்து நின்றோம், வந்தோம் மட்டும் இல்லை, நின்றோம். ஏய், நாம இங்கேயே நிற்க வேண்டியதாண்டி, இவ எப்போ எழுந்து வர போறாளோ, எப்போ போக போறோமோ, நின்றோம். ஸ்ரீரங்கநாதர் அப்படி தான் இருப்பாராம். புறப்பட்டார்னா உற்சவங்களுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு உபயம் இருக்கு. உபயத்தில் வந்தார்னா அப்படியே நின்றுவார் அழகா. ஏன்னார் அவர் நிதானமாக வந்து அங்கே வடபருப்பு அம்சம் பண்ணி தீர்த்தம் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் பொறுமையாக கிளம்புறோம். அதை போல வந்து நின்றோம். என்ன பண்ண போகிறோம், எதற்காக அப்படின்னு இங்கே கேட்கிற அழகா. உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய். எம்பெருமானிடத்தில் எல்லாருக்கும் தான் பக்தி இருக்குது, என்கிட்ட ஏன் வருகிறீர்கள் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற பக்தி வேற, உன்னிடத்திலே கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய பக்தி என்பது வேறு. நாங்களெல்லாம் எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தலாம். ஆனால் எம்பெருமான் தன் திருவுள்ளத்தை யாரிடத்திலே வைத்திருக்கிறான், அதுதான் அறிய வேண்டிய தத்துவம். உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ பண்ணலாம், ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஆராய்ந்து போருகிற பகவான் இவன் என் அடியவன்னு பேர் சொல்லணும். அப்படி சொன்னான்னா அதுதான் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியம் யாரு கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைச்சிருக்குமா? கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அழகா ஒரு சுவாமி அழகா, அவர் ரொம்ப ஆச்சரியமான அனுஷ்டானத்தில் இருக்கிறவர். அவர் ஒரு நாள் குளித்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த ஆற்றங்கரையிலே ஒரு பிணம் ஒதுங்கித்து. பக்கத்தில் போய் பார்த்தார், சங்கச்சக்கரதாரியாக இருக்குது, சங்கச்சக்கர வாச்சனம் பண்ணினதாக இருக்குது, நெத்தியில் திருமன்காப்பெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சுவடு தெரிகிறது. ஐயோ, வைஷ்ணவர், யாரோ ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர், என்ன குலம் என்ன ஜாதி தெரியாது, ஆனால் அந்த வைஷ்ணவ சம்பந்தம் பெற்றவர் இவர். இப்போ சம்பந்தம் இருக்குது, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்குது. ஆகையாலே இதை ஏதோ அனாதை பணம் போலே தள்ள முடியாது, நாமே சரம கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு சக்கரவ கைங்கரியம் பண்ணுறார். சக்கரவர்த்தின்னு அந்த வம்சத்தினுடைய பேர். பண்ணிடனே என்னாச்சு, ஊரார் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஊர் கூடி பஞ்சாயத்து ஒரு தீர்மானம், யாருன்னே தெரியாதவருக்கு இவர் கடைசியில் போய் அந்திம காரியங்கள்லாம் பண்ணார். அந்த கடைசி சடங்கு பண்ணபடியாலே இவரை ஊருக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம், இவரை ஊருக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம், தனியாக ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைக்க, அவரை எல்லாரும் ஒதுக்கி வைக்க, எம்பெருமான் அவர்களுக்கு எல்லாருக்கும் சொப்பனம் சாதித்து இவருக்கும் சாதிக்கிறார். நீர் நமக்கு ரொம்ப வேண்டிய. இவர் சொல்றார், நான் ஊருக்கு பொல்லானே எம்பெருமானேன்னர். பெருமாள் சொல்றார், ஊருக்கு பொல்லான் நமக்கு நல்லான் நீன்னு சொல்றார் பேர். அவர் பேர் என்னாச்சு, நல்லான் சக்கரவர்த்திங்கிற வம்சமாச்சு. இன்னைக்கும் கைங்கரியம் இருக்கு அவர்களுக்கெல்லாம், என் சீனு போட்டுப்பா, நல்லான் சக்கரவர்த்தி. அப்படி எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் யாரிடத்திலே பகவான் திருவுள்ளம் இருக்கிறது? ஸ்ரீரங்கத்தில் சித்திரத்தேர் இன்னைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி. பெரியாழ்வா, அதாவது பெரிய நம்பியினுடைய குமாரத்தி அத்துழாய் சொன்ன சொல் கேட்டு நின்ற தேர் அது. நில் அப்படின்னா அங்கே நின்றுது அழகா. அது என்னங்கிறத பின்னாடி இன்னொரு சமயத்தில் பார்ப்போம், ஏன்னா பாசுரங்களை முடிச்சுன்னு போக வேண்டி இருக்கு. இப்போ இங்கே சொல்கிறார் அழகா, கோதுகலமுடைய பாவாய். கிருஷ்ணனாலே வேண்டற்பாருடைய பெண் பிள்ளை நீ என்றோ. எல்லாருக்கும் சம்பந்தம் ஒத்து இருக்கிறது, ஆனால் கிருஷ்ணன் மனம் உன்னிடத்திலே தானே ஈடுபட்டு இருக்கிறது. அவ்வளவு அவன் மனம் கவர்ந்தவளாச்சே நீதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா. பாவாய், பாவாய்னு சொன்னா பெண் பிள்ளாய். நாரி நாம் உத்தமாவதுகு. பிராட்டியை பார்த்து என்ன சொல்லுவா, பெண்களிலே தலை சிறந்தவள் பெரிய பிராட்டியா. எப்படிப்பட்டவளா இருந்தா, எம்பெருமான் இட்ட வழக்காய் இருப்பவள், பாரதந்திரியத்தினுடைய காஷ்டை எல்லை நிலத்தில் இருப்பவர் பெரிய பிராட்டியார். அதனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே தனித்து இடம் பிடித்தவள். இவள் பக்கத்தில் இருக்கான்னா பகவான் எந்த வதமும் பண்ண மாட்டான். அவள் தூரம் போயிட்டான்னா அவ்வளோதான், தலையா உருளும். எம்பெருமான் பானத்தை எடுத்து அடிச்சுட்டே இருப்பான். பிராட்டி இருந்தாலே அவள் சம்பந்தத்தாலே எல்லாரும் ரட்சிக்கப்படுபவர்கள். பெருமாளும் பிராட்டியும் கானகத்துக்கு போகிறா. பெருமாள்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமரத்தான் பெருமாள், சீதா பிராட்டி 2 பேரும் கானகத்துக்கு போகிறா. அப்போ நிறைய ரிஷிகள் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான், நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், இங்கே இருக்கிற ராட்சசர்கள் பிராணனை வாங்குறான், பாரு பெருமாள் என்னன்னார், ஒருத்தருக்கு ஒரு கையை காணும், ஒருத்தருக்கு ஒரு காதை காணும், எல்லாம் இந்த ராட்சசர்கள் பண்ணின கூத்து எல்லாம் இழந்திருக்கிறோம். பெருமாளுக்கு வந்ததே கோபம், ஒரு கை நான் பார்க்குறேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட பிரார்த்திக்கிறேன், நான் போய் உங்களை கேட்கணும், என்ன குறைன்னு நான் கேட்கணுமே, ராஜாவாக இருக்க தவறிட்டேனே நான் அப்படின்னு பெருமாள் வருத்தப்படுறார். உடனே என்ன பண்ணுகிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறேன், அந்த ராட்சசர்களை முற்றும் அழித்தல்லது நான் இருக்க மாட்டேன், அவர்களை எல்லாரையும் அழிக்கிறேன். அந்த ராட்சசர்கள் பேர் கரதூஷணர்கள்னு பேர்.
14,000 பேர் இருக்கான் இந்த கரதூஷணர்கள். பெருமாள் அவர்களை அழிக்கிறேன்னு புறப்படுறார். பிராட்டி பார்க்கிறா, பெருமாளை பார்த்து, நாம் வந்தது எதற்கு? தசரதர் அனுப்பி வைத்தார், காட்டில் பேசாமல் இருந்துட்டு திரும்பி போகிறதுக்கு. ஊர்வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு? இது எதுக்கு நம்ம வேலையினர்? இல்லை இல்லை பிராட்டியே, நான் என்னை முடித்தாலும் முடித்து கொள்வேன், உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், ஆனால் அடியார்களுக்கு கொடுத்த வாக்கை ஒரு நாளும் விடமாட்டேன். பிராமணேபியோ விசேஷதா என்று வார்த்தை சொல்கிறான் எம்பெருமான். என்னையே நம்பி இருக்கிற இந்த ரிஷி பிராமணர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உடனே என்னாச்சுன்னா, நேராக தான் ஒருவனாக போகிறான். தன்னுடைய வில் அம்புகளாலே அந்த கரதூஷணர்களாகிற 14,000 பேரை வதம் செய்கிறான் பகவான். ஸ்ரீராமாயணத்தில் அற்புதமான காண்டம். அற்புதமாக அவருடைய போரிலே எம்பெருமான் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்ற பிறகு எம்பெருமான் வருகிறான் உள்ள. வரச்சே சீதா பிராட்டி வெளியிலேருந்து பார்க்குறான். பார்க்கறச்சே பெருமாள் வில்ல வச்சுன்னு இருக்கார். இன்னும் 100 அடி தாண்டி போகணும். பெருமாளுக்கும் சீதா பிராட்டி இருக்கிற அகத்திற்கும் போக வேண்டிய அடி இன்னும் ஒரு 50 அடி 100 அடி இருக்குது. ஆனால் வெள்ளேந்து வில்ல வச்சு இப்படி பார்க்குறார். அப்போ வால்மீகி அருமையான ஸ்லோகம் ஒன்றை அருளி செய்கிறார். ஸ்ரீராமாயணம்னாலே தித்திக்கக்கூடிய ஸ்ரீராமாயணம். அதில் ஒரு அழகான ஸ்லோகம், தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமான் கையும் வில்லுமாக ஏந்தி இருக்கக்கூடிய பாங்கு. பெருமாள் புறப்பட்டு நேராக அங்கே வந்துடல, உள்ள வெளியில் அப்படி நிற்கிறார். 14,000 பேரை வதம் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு வீரத்தோடு அப்படி நிற்கிறார். பிராட்டி அங்கேருந்து பார்க்கிறா. தம் திருஷ்டுவா, அந்த வீர மகனான எம்பெருமானை அப்போதான் முதல்ல காண்கிறாள் பிராட்டி. எப்படிப்பட்டவனா இருக்கா அவன் அப்படின்னா, சத்ருஹந்தாரம், சத்ருக்களை எல்லாம் அழித்தவன், விரோதிகளை முற்றும் கலைந்தவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கானாங்க. சத்ருஹந்தாரம். அது மட்டும் இல்லை, மகர்ஷீனாம் சுகாவகம், மகர்ஷிகளுக்கு சுகத்தை உண்டு பண்ணவனா எம்பெருமான் இருக்கான். அப்பா இனிமே நிம்மதிப்பா எங்களுக்கு, இந்த ராட்சசர்கள்லாம் ஒழிந்தா அப்படின்னு அவர்கள் சந்தோஷித்து இருக்கா. அப்படி எம்பெருமான் வில்லை பிடித்து அங்கே நிற்கிறான். ஏன் நேராக வந்து பிராட்டிகிட்ட சொன்ன ஆகாதான்னா, எம்பெருமான் தன் செய்கையாலே பிராட்டிக்கு ஒன்றை உணர்த்துகிறான். என்ன உணர்த்துறான் தெரியுமா? நீ காட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னை என்ன சொன்ன? இப்போ ஞாபகம் இருக்கு பெருமாளுக்கு. பிராட்டியை நினச்சி பார்க்குறான். நினச்சி பாருன்னார். என்ன சொன்னேன்னா, ஓ உம்மை பார்த்து என்ன சொன்னேன் தெரியுமா? ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னா, நீரெல்லாம் ஒரு ஆண் பிள்ளையா? வெறும் ஆணுடைய உடுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைன்னு பிராட்டி. எப்போ சொன்னா தெரியுமா? கானகத்திற்கு புறப்படணும்னு கைகேயி சொன்ன பிறகு பெருமாள் நான் மட்டும் புறப்படுறேன். சீதா பிராட்டி சொன்னால் நானும் கூட வருவேன். ஏன்னார், உமக்கு பண்ண வேண்டிய சுசுரூஷை என்னுடைய கடமை, நான் அங்கே காட்டுக்கு வந்து உமக்கு அடிமை செய்வேன். அப்போ பெருமாள் சொன்னார், நீ இங்கே அரண்மனையிலேயே இரு, எங்கள் மாமியார் இருக்கா மாமனார் இருக்கா, உனக்கு அம்மா அப்பாக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணு, அதுவே நீ பண்ண வேண்டியதுன்னு பெருமாள் புறப்பட்டார். அது எனக்கு முக்கியம் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டது உம்மோட தான் வருவேன். பெருமாள் விடாப்படியாக சொல்றார், அதெல்லாம் முடியாது, நான் உன்னை அழைச்சின்னு போகிற மாதிரி இல்லை, நீ இங்கேருந்து தான் பண்ணணும். பார்த்தா சீதா பிராட்டி கடைசியாக அவர் ஒரு அம்பு எடுத்தா. பெருமாளுக்கு மட்டும்தான் அம்பு எடுக்க முடியுமா? இவள் ஏகப்பட்ட அம்பை வச்சுன்னு இருக்க. கடைசியாக ஒரு அம்பு எடுத்தா. அந்த பானத்தை என்ன விட்டாள்னா, உம்மை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல வேளை எங்கள் அப்பா இப்போ உம்மை பார்க்கல. ஜனக மகாராஜர் பார்த்தார்னா வெட்கி தலை குனிந்து இருப்பார்னா. ஏன்னா என் பெண்ணை ஏதோ பெரிய ஆண்மகனுக்கு வீரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு நினைச்சிட்டு இருந்தார். இன்னைக்கு தான் தெரிந்தது நீர் ஒரு கோழை. எப்படிப்பட்ட கோழையினர்? வெறும் ஆண் உடை உடுத்தி இருக்கக்கூடிய பெண்மனம் படைத்தவர் நீர். கேட்டாரோ இல்லையோ பெருமாள், சரி சரி வா என்னோட கூட புறப்படலாம் அப்படின்னுட்டார். அடுத்த வார்த்தை வேற பேச்சே பேசல. இப்ப பெருமாள் அங்க நிக்கிறாரே, கரதூஷணாதிகளை வரம் பண்ணி காட்டுல. அப்ப சீதைக பார்த்து சமிங்க பண்றார், பாத்தியா என் வீரத்தை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நீ என்ன சொன்னியே, இன்னைக்கு தெரிஞ்சுதான் என் வீரம் என்னன்னு. எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதா? நீ ஒரு ஆளாக இருந்து கொண்டு அத்தனை பேரையும் வதம் செய்து. இதை பார்க்கலாம் பிராட்டி. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம். அப்போ பிராட்டிக்கு என்ன ஆச்சுன்னா, அது வரைக்கும் உள்ள படபடப்பு இருந்துதான். ஐயோ பெருமாள் தனித்து போயிருக்காளே, யுத்தத்துக்கு யாரும் அவருக்கு கூட இல்லையே. இப்போ பெருமாள் வந்த உடனே பபூவ, இங்கே வியாக்கியானிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, உழலானாள், உழல் ஆனாள்.
அருமையான பதம் தமிழ். உழல்னா இவள் உயிரோடு இருப்பவளாக ஆனாள். அது வரைக்கும் அவள் உயிர் ஊசலாடின்னு இருந்துதான். ஐயோ பெருமாள் என்னாச்சோன்னு தெரியல. இப்போ பெருமாளை பார்த்த உடனே பபூவ, அடுத்தது என்னாச்சுன்னா பபூவ ஹிருஷ்டா, ஆனந்தம் உண்டாயிற்றான் அவளுக்கு. வைதேகி என்ன, ஒரு வீர மகனை பார்க்கிறோம் இல்லையோ, என் கணவர் அவ்வளோ வீரன் அப்படிங்கிறதாலே அவ்வளோ சந்தோஷம் பிராட்டி. வைதேகி ஏன்னா அவள் வீர பரம்பரையில் வந்தவள். வைதேகி விதேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ பரம்பரையில் வந்தவள் அவள். வைதேகின்னு பேர் பெற்றவள். இப்போ என்ன பண்ணார்னா, பர்த்தாரம் பருஷஸ்வதே, ஓடி வந்து தன் பர்த்தாவாகிற ராமனை கட்டிண்டு ஆற தழுவினான், ஆலிங்கனம் பண்ணினானான். ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணா, எம்பெருமான் அவர்களோட சண்டையிட்டதாலே ஆங்காங்கே எம்பெருமானுக்கு கொஞ்சம் ரத்தம் ஏற்படும்படியா இருக்கு. அவருடைய திருமேனியில் அப்படி பட்டு இருக்கு. அவர்கள் இது அம்பு புண்பட்டு இருக்கிறது. அந்த புண்பட்ட அந்த காயங்களுக்கு மருந்திட வேண்டுமே, அதற்காக தான் ஆலிங்கனம் பண்ணிட்டாள். தானே ஆலிங்கனம் செய்து அதை மருந்தாக இருந்தாள் அவள். இது எப்படி இருந்ததுன்னார், இதற்கு முன்னாடியும் பெருமாள் ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கா. ஆனால் என்னன்னார், ஐயர் பண்ணி வைத்த கல்யாணம். ஐயர்னா அப்பான்னு அர்த்தம். அப்பா பண்ணி வச்ச கல்யாணம் கணவர், ஆகையாலே அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டார். இன்னைக்கு என்ன ஆனந்தம்னா, என் கணவர் வீர திருமகனார் அப்படின்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிட்டார். பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று கொண்டாடி காண்பிக்கிறார். இப்போ அப்படி இந்த இடத்துல பிராட்டி எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, எம்பெருமான் பிராட்டிகிட்ட இருக்கக்கூடிய ஈடுபாடு. ஏன் பெருமாள் அவளை காட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னார், ஏன் வராதேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு கேட்டால் அதற்கு அர்த்தம் சொல்கிறா, இவளோ சுகுமாரியாக வளர்ந்தவர் அரண்மனையில், நான் போகிற காடோ எப்படி இருக்குன்னு தெரியாது, கல் முள்ளு மலை என்ன கிடைக்கும்னு தெரியாது, இவளை போய் அங்கே சமப்படுத்தணுமா? அவளுக்கு என்ன, பர்த்தாவுக்கு சுஷ்ரூஷை பண்ணாமல் நான் இங்கே சுகமாக இருக்கணுமா அரண்மனையில்? முடியாது. இப்போ இப்படி தான் ரெண்டு பேருக்கும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அன்பு. இப்போ ஸ்ரீராமாயணம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியான புஸ்தகம். அதை நமக்கு புரிஞ்சிக்க தெரியல, சொல்கிறவா இல்லை, வழி நடத்துபவர்கள் இல்லை, நமக்கு திண்டாடுறோம். அதனால் கோது கலமுடைய பாவாய், பாவாய்னா பிராட்டி போல இவளுடைய மேன்மை, அவ்வளோ உயர்ந்திருக்கக்கூடிய பண்புகள். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், நீ எழுந்திருக்க வேணும், நீ எழுந்திருத்ததை நாங்கள் பார்க்க வேணும். பாவாய் எழுந்திராய். அதுக்கப்புறம் சொல்கிறா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நாம் என்ன செய்ய போகிறோம்? பாடி பறை கொண்டு எம்பெருமானை சென்று பாடின பிறகு நாம் நோன்பு என்று ஊராருக்கு நமக்கு என்னென்ன கிருஷ்ணனை கைகூப்பி தொழுது நிற்கிறதே அனுபவம் இருக்கே, அதுவே நமக்கு கிடச்சிருக்கிற பாக்கியம். அப்படி பாடி பறை கொண்டு என்ன பாட போகிறோன்னார், மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை மாவாய் பிளந்தான், கேசிங்கிற அரக்கனை வதம் பண்ணவனை மல்லரை மாட்டிய சானூர முஷ்டகர்னு சொல்லக்கூடிய 2 மல்லர்கள். கிருஷ்ணனை கம்சன் வர சொல்லியிருக்கிறச்சே இந்த கம்சனானவன் கிருஷ்ணனை வதம் பண்ணுறதுக்கு முதல்ல பட்டத்து யானையை ரெடி பண்ணி வச்சுருந்தான். குவளையாபீடம்னு அந்த யானை பேர். அதையும் தாண்டி வந்தான்னா கிருஷ்ணன் 2 மல்யுத்த வீரர்கள், சானூரர்கள், முஷ்டிகள்னு பேர் அவன் பேர். இந்த 2 பேரையும் வச்சு கிருஷ்ணனை வதம் பண்ணணும். கிருஷ்ணன் சின்ன பிள்ளை, பருவம் நிரம்பக்கூடிய பிள்ளை. இன்னும் அவர்கள் எப்படி போல இருப்பான்னா மலை போல இருப்பான். இன்றைக்கி WWF பார்ப்போமே, பார்த்தா எப்படி இருக்கான் அவன் முழுக்க, அப்படி நிற்கிறான் அவன் 2 பேரும். அங்கே இருக்கிற ஸ்திரீகள்லாம் வருத்தப்படுறான், ஐயோ நசமம் யுத்தம் இத்தியாகு, இது சமமான யுத்தம் இல்லையே, கிருஷ்ணன் சின்ன பிள்ளையாக இருக்கான், இவர்கள்லாம் பருத்த எடையோடு இருக்கான், இது எப்படி சண்டை சரியாகும்னார். ஆனால் அவர்களை எம்பெருமான் மாயச் செய்தான், மல்லரை மாட்டிய. அடுத்தது தெரிவிக்கிறார், தேவாதி தேவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவனே. தேவர்கள் மனிதர்களாலே போற்றப்படுபவர்கள், அந்த தேவர்களுக்கும் அவர்களாலே போற்றப்படும்படியான உத்தமமாக உயர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானை தேவாதி தேவனை அப்படின்னு கொண்டாடுறா. நித்தியசூரிகளுக்கு நாயகன்னு கொள்ளலாம், அயர்வரும் அமரர்கள் அதிபதின்னு அர்த்தம் கொள்ளலாம், இல்லை இந்திரன் முதலான தேவர்களுக்கும் தலைவன் பகவான் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், இங்கேயும் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தேற செல்லுதல். முன்னாடி என்ன பண்ணோம் அழகா, அங்கேருந்து போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். உங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் எல்லாம் வந்து நின்னோம். அதை போல் இங்கே போகிறோமே, இங்கே என்ன பண்ண போகிறோம்? சென்று எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று சேவித்தால்.
சில இடங்கள் இருக்கே வாழ்க்கையில், அந்த இடங்களுக்கு புகுவதும் போவதுமே சந்தோஷமாக இருக்கும். ஆச்சாரியர்கள் சொல்கிறா, எதை போல அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு போகிற மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அர்ச்சிராதி கதின்னு பேர். அர்ச்சிராதி கதியை போலே, அக்ரூர அயனத்தை போலே, திருவேங்கட யாத்திரை போலே, இந்த 3 உதாரணம் எடுக்கிற ஆச்சாரியர்கள். அர்ச்சிராதி கதின்னு சொன்னால், இந்த உடலானது நீங்க பெற்று இந்த ஆத்மா மீண்டும் பிறவி எடுக்காததாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு போகிறதுன்னு சொன்னால், அவர்களுக்கு போகக்கூடிய வழி பேர் அர்ச்சிராதின்னு பேர். இல்லை திரும்பி பிறவி எடுக்க போகிறார்கள்னா அவர்கள் போகக்கூடிய வழிக்கு பேர் தூமாதி மார்க்கம்னு பேர். இதெல்லாம் ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட லோகங்களை கடந்து போகணும், யார் யார் இருப்பா, எப்படி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள், இதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா அர்ச்சிராதி கதியில் போகிறதுன்னா, பரமத்துக்கு போகிறதுன்னு சொன்னால், இப்போ என்ன பண்ணும், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுன்னா சுற்றி பல பேர் அழுதுன்ருக்கலாம், வருத்தப்பட்டுருக்கலாம். இந்த ஆத்மா கணிசிக்கவே கணிசிக்காது. ஏனர் அப்பா விட்டதுப்பா இந்த சரீரம் அப்படின்னு புறப்பட்டு போகுமா. எம்பெருமான் உயர்ந்த லோகத்துக்கு அழைச்சின்னு போப்பாரான். வந்து அழைச்சிட்டு போவாளாம். அவனை கைப்பற்றி ஆழ்வார் சொல்கிறார், எனக்கு யார் வந்து அழைச்சான் தெரியுமா? திருமோகூர் ஆத்தன். இந்த திருமோகூர் ஆப்தன், திருமோகூரில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரே, காலமேக பெருமாள்னு பேர். காலமேக பெருமாளே ஆழ்வாருக்கு வழித்துணையாக வந்தார். ஆழ்வார் கையை பிடிச்சின்னு அழிச்சின்னு போகிறார். வாரும் ஆழ்வீர் வாரும், அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு அழைச்சின்னு போகிறார். அப்படி போகக்கூடிய மார்க்கம் அர்ச்சிராதி கதி. அது போகிறதே ரசிக்குமா. அடுத்தது சொல்கிறார் அக்ரூராயணம். அக்ரூரன்னு கம்சனுடைய கூட இருக்கிறவன், அவரோட வேலை பார்க்குறவன். கம்சன் சொன்னால், அக்ரூரா நீ போய் கிருஷ்ணன் அழைச்சிட்டு வா. அக்ரூரன் ஒரே சந்தோஷம், இதோ உடனே புறப்பட்டு போகிறேன். கிளம்பி போகிறார் அக்ரூரன். போகிற வழியெல்லாம் அவருக்கு என்ன சந்தோஷம்னா, அத்தியமே சபலம் ஜென்ம, இன்றைக்கி தான் என் ஜென்மம் சபலம் ஆறுதுப்பா, பிரயோஜனம் ஆறுது. இவ்வளோ நாள் கம்சன் இட்ட சோரை தின்னு வளர்ந்தேன், மகா பாவியாக இருந்தேன். இன்றைக்கி பெற்ற பேர் கிருஷ்ணனை பார்க்க போகிறேன், கிருஷ்ணனை சேவிக்க போகிறேன். இந்த போகிற வழியெல்லாம் அக்ரூருக்கு ஒரே சந்தோஷம். இன்னும் போய் கிருஷ்ணனையே பார்க்கல, போயின்னு இருக்க. ராத்திரியெல்லாம் ட்ராவல் பண்ணணும், ஆனால் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறார். அதை போல் திருவேங்கட யாத்திரை, திருவேங்கட மலைக்கு யாத்திரை போகிறோமே, போகிறதே சந்தோஷம். போனப்புறம்தான் பகவானை சேவிப்போம், ஆனால் போகிறதே ஆனந்தமாக இருக்கும். அதை போல தான் அடியார்கள் வீட்டுக்கு போவதும் திருமாளிகைன்னு சொல்கிறது. எம்பெருமான் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவதும் போவதே ஆனந்தம். போன பிறகு ஆனந்தம் இல்லை, போகிறதே ஆனந்தமான விஷயம். சென்று நாம் சேவித்தால், சென்று நாம் சேவித்தால், நாமே சென்று எம்பெருமானத்தில் போய் நின்னா, இந்த கோபிகா ஸ்திரீகள் இருக்கிற இடத்துக்கு கிருஷ்ணன் ஓடி வருவான். ஆனால் இந்த இடைப்பெண்கள் எல்லாம் இன்றைக்கி நம்மளை தேடி வராளே, என்னாச்சு பெருமாள் யோசிப்பார், இதனடா அது மாற்றி இருக்கு. சென்று நாம், அடுத்தது சொன்னார் சேவித்தால், கைகூப்பினான் அப்படின்னா அத்தலை இத்தலையானால் அப்படின்னார் வியாக்கியானத்தில். யூஸ்வலாக கை கூப்புறது யார் கூப்பணும்னா கிருஷ்ணன் தான் இவர்களை பார்த்து கூப்பணும். அவள் கோச்சிப்பா, சொன்ன டயத்துக்கு வரலையே, கிருஷ்ணன் கெஞ்சுவான், தப்பாக நினச்சிக்காதம்மா, வேற ஒன்று முடிச்சுட்டு வர, முக்கியமான காரியம். ஏடா முக்கியமான காரியம், நான் இன்னொரு பெண் பிள்ளைகிட்ட வரேன்னு சொல்லியிருந்தான். எப்பவும் அப்படி தான் அவன் கெஞ்சுவான் கிருஷ்ணன். அது சொல்கிறார், சென்று நாம் சேவித்தால், எம்பெருமானை போய் சேவித்து நின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஆ ஆ என்று ஆராய்ந்தருள். பகவான் ஆன் அப்படின்னு சொன்னால், என்னடா அது, நம் கையே எதிர்பார்ப்பவர்கள், என்னை விட்டு வேறொரு இடத்துல போய் கேட்க தெரியாது இவர்களுக்கு, நானே வந்து கொடுத்தாதான் ஏற்பவர்கள், இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்து நிற்கிறாளே, இது வேணும்னு கேட்கும்படியாக இருந்தது. என்ன காரணம்னா, நான் போய் இவர்கள்ட்ட கேட்கலையோ, இவர்கள் குறைய நான் களையவில்லையோ, நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை தவறிவிட்டேனோ என்று ஆராய்ந்து இரக்கத்தோடு ஆராய்வானா எம்பெருமான். அருள் புரிபவனாக இருக்கக்கூடியவன். ஆராய்ந்தருள், நமக்கிட்ட அன்போடு கூடிய கிருஷ்ணனா இல்லாட்டியும் கூட இரக்கத்தோடு கிருஷ்ணனாக இருப்பான். ஆன்று சம்சயம் பிரதான தர்மம். காதலோடு கூடிய கிருஷ்ணனாக இல்லாட்டியும் கூட கருணையோடு கூடிய கிருஷ்ணனாக இருப்பான். ஆ ஆ என்று ஆராய்ந்தருள் என்று பூர்த்தி பண்ணுறா. நாமும் அப்படியே எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தித்து அவனுடைய திருவருளை பெற்று மகிழ்வோமாக.
இன்றைய தினம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் கற்றுக்கறவை அப்படிங்கிற பாசுரம் எல்லாருமா சேர்ந்து ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணுவோம். கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக் குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இன்று ஏகாதசி நன்னாள். இந்த நாளில் எம்பெருமானுடைய திருவுருளை பெறக்கூடிய பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் நமக்கு. அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியே. இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து நாம் இந்த உபன்யாசங்களை திருப்பாவையை நாள்தோறும் அனுபவிக்க பெறுவோம். நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு. அடியேன்.